வணக்கம், ஐம் சாந்தஷீலா. இன்ட்ரடக்ஷன் வீடியோ அப்போ பார்த்துருப்பீங்க. பேசிக் கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருப்பேன். கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இந்த கிளாஸஸ் யாருக்குன்னு நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பேன், பிகினர்ஸ்க்கு தான். ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு ஸ்டார்டிங் கிளாஸே வராமல் இருந்திருப்பாங்க. அவங்களுக்காக, பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோஸ்ன்றதை ஆரம்பத்துலேயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட், ரீசனிங், கோடிங், டிகோடிங் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கிளாஸஸ் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அகெயின் ஒரு ரீசனிங் டாபிக் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு see directions. ஸோ டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ரீசனிங்னாலே ரொம்ப ஈஸியான டாபிக் தான், ரொம்ப ஈஸி. when compared to aptitude, ரீசனிங் இஸ் த மார்க் ஸ்கோரிங் பார்ட்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ப்ரிலிம்ஸ்லேயே எடுத்துக்கோங்களேன், ஒரு 20 மினிட்ஸில் 35 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணுமா? ஸோ அந்த 20 மினிட்ஸில் ஆப்டிடியூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் 30 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நல்லா போடுறவங்க போடுவாங்க, ரொம்ப சூப்பராக போடுறவங்க 35 போட்டுருவாங்க. பட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 20 மினிட்ஸில் 35 கொஸ்டின்ஸும் ஷுவராக எல்லாராலையுமே அட்டன் பண்ண முடியும், ஈஸியாக இருக்க டைமில். ஓகேவா? அதனால தான் எப்பொழுதுமே மார்க் ஸ்கோரிங் பார்ட்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் டஃப்பாக கேட்டிருந்தாலுமே ஆப்டி அட்டெம்ப்டை விட ரீசனிங் அட்டெம்ப்ட் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே அதிகமாக தான் இருக்கும். ரைட்? ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். மெயின்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் டச் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். ஒரு சில பஸ்லாம் டச் பண்ண ரொம்ப டைம் எடுத்துக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அவாய்ட் பண்ணி செலக்டடாக அட்டன் பண்ணும்போது உங்கள் மார்க்கை பூஸ்டப் பண்ணுறதுக்கு ரீசனிங் கண்டிப்பாக ஒரு மெயினான ஒரு சிலபஸாக இருக்கும். ஓகேவா? டைரக்ஷன்ஸ். ஆக்சுவலாக உங்கள்கிட்ட லாஸ்ட் டைமே சொல்லணும்னு நினச்சேன். அதுதான் என்னோட ஃபஸ்ட் வீடியோ யூடியூப்பில். திஸ் இஸ் மை செகண்ட் வீடியோ. கொஞ்சம் ஏதாவது ஸ்பீடாகவோ இல்லை ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட்? கான்செப்ட் கிளியராக இருக்கும், கான்செப்ட் நல்லா தெளிவாக பார்த்துடலாம். ரைட்? டைரக்ஷன்ஸ். எவ்வளோ டைரக்ஷன்ஸ் இருக்குது? ஸோ யூஸ்வலாக கிளாஸ்க்கு போனோன்னா அந்த கான்வர்சேஷன் இருக்கும். ரைட்? ரீசனிங்கில் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஆன்சர் பண்ணுவாங்க, அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எல்லாருமே அங்கிட்ட இருக்கீங்க, நான் இந்த சைடு இருக்கேன்றதுனால அந்த ஒரு பார்ட் கொஞ்சம் லேக் ஆகுது. எனிவேஸ், டைரக்ஷன்ஸ் எவ்வளோ டைரக்ஷன்ஸ் இருக்குன்னா டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வரும். 4ன்னு சொல்லுவாங்க, 8ன்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் 8. ஏன்னா தமிழ்லேயே 8 திசைகள்னு சொல்லுவோமா? ஸோ டைரக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 8 டைரக்ஷன்ஸ் இருக்குது. அந்த டைரக்ஷன்ஸை நம்ம எப்படி டயக்ராமேட்டிக்கில் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம்? ஸ்கூலில் பார்த்தது தான், ரொம்ப பேசிக். ஸோ எப்படி டைரக்ஷன்ஸை டயக்ராமேட்டிக்கில் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதை தெரிஞ்சிச்சுனாலே ரொம்ப ஈஸி. ரைட்? ஸோ டோட்டலி 8 டைரக்ஷன்ஸ் சொன்னா 4 மெயின் டைரக்ஷன், 4 கார்டினல் டைரக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ மெயின் டைரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். இது 4மே மெயின் டைரக்ஷன்ஸ். ஸோ யூஸ்வலாக டைரக்ஷன்ஸை இப்படி தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். எது நார்த் சவுத்துன்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மேலே நார்த், கீழே சவுத். நார்த், சவுத். அகெயின் ஈஸ்ட், வெஸ்ட். நிறைய பேத்துக்கு ஈஸ்ட் வெஸ்ட் தான் கன்ஃபியூஷன் வரும். ஸோ நார்த், சவுத். அகெயின் ஈஸ்ட் உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸ்ட், வெஸ்ட். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேஸ்ட். ஆரோ மார்க்கை பார்த்துருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேஸ்ட் அப்படின்ட்டு சும்மா ஒரு க்ளூ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். 4 மெயின் டைரக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் 4 கார்டினல் டைரக்ஷன். ஸோ கார்டினல் டைரக்ஷன்ஸ்லாம் என்னென்ன வரும்னா, இது நார்த்னா இது ஈஸ்ட். இது ரெண்டுமே இங்கே டைரக்ஷன் நார்த் ஈஸ்ட்னு வரும். இது எந்த டைரக்ஷன்? சவுத் வெஸ்ட்னு மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் திஸ் ஒன் இஸ் சவுத் ஈஸ்ட் அண்ட் இது நார்த் வெஸ்ட். 4 மெயின் டைரக்ஷன்ஸ், 4 கார்டினல் டைரக்ஷன்ஸ் டயக்ராமேட்டிக்கில் ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேசிக்காக ஒரு 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும் டைரக்ஷன் டாபிக் நான் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி. என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் இது எந்த டைரக்ஷன் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இது எந்த டைரக்ஷன்மா? ஸோ டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். யூஸ்வலாக நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க அண்ட் சவுத் வெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நார்த் ஈஸ்டா சவுத் வெஸ்டா என்ன வரும் அப்படின்னா, கரெக்ட் ஆன்சர் cannot be determined. ஏன் அப்படின்னா, சரி நீங்களே பாருங்கள், ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே போயிட்டு உங்கள் பேர் என்ன அப்படின்னு நான் ஜென்ரலாக கேட்டால் சொல்ல முடியுமா? உங்கள் பேர் என்னன்னு பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டால் தானே சொல்ல முடியும். ஸோ நான் ஜென்ரலாக ஒரு கோடு போட்டு இது எந்த டைரக்ஷன் சொல்லணும்னா cannot be determined. ஏன்? நான் டைரக்ஷன் சொல்லணும்னா எனக்கு என்ன இம்பார்ட்டன்ட்? ஆரோ மார்க் இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஆரோ மார்க் இப்படி போட்டால் அது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனை டினோட் பண்ணும். ஆரோ மார்க் இப்படி போட்டால் சவுத் வெஸ்ட் டைரக்ஷனை டினோட் பண்ணும். அண்ட் இப்படி போட்டால் சவுத் டைரக்ஷன், இப்படி போட்டால் நார்த், அண்ட் இப்படி போட்டால் நார்த் வெஸ்ட். ஸோ டைரக்ஷன் உங்களுக்கு சொல்லணும்னா என்ன இம்பார்ட்டன்ட்? ஆரோ மார்க் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒன் மோர் திங், இது நார்த் டைரக்ஷன். ரைட்? இது நார்த், இது இந்த டைரக்ஷன், இதுவும் நார்த்து தான். இது இந்த டைரக்ஷன் நார்த், இது இந்த டைரக்ஷன் சவுத், இது சவுத்.
இது கேட்டோம்னா என்ன டைரக்ஷன் சொல்லுவோம், நார்த் வெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ டைரக்ஷன் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆரோ மார்க்கை பேஸ் பண்ணி டைரக்ஷன் சொல்லுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் ரெண்டாவது என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரைட் எது லெஃப்ட் எது. ஸோ யூஸ்வலாக சொல்லும்போது நான் சொல்லுவேன் இதான் ரைட் இதான் என் லெஃப்ட். அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் ரைட் லெஃப்ட் மாறும். கரெக்டாக எல்லாத்துக்குமே ரைட் லெஃப்ட் ஒன்றா இருக்காது. அப்போ ஒரு டேரக்ஷன் நான் பார்த்துட்டு இருக்கும்போது ரைட் ஹேண்ட் சைட் எடுங்க லெஃப்ட் எடுங்க. ரோட்டில் போடும்போது நம்ம சொல்லும்போது ஈஸியாக எடுத்துருவோம். பட் இங்கே நம்ம ட்ரா பண்ணும்போது நிறைய பேர் அதில் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது ரைட் எது லெஃப்ட் எது. நான் நார்த் டேரக்ஷனை பார்த்துட்ருக்கேன். எப்படி இதை நம்ம சொல்லணும்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக சொல்லுவோம். நான் இப்போ நார்த் டேரக்ஷனை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா ஆரோ மார்க்கை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏன் ரைட்டு தான் ரைட் ஏன் லெஃப்ட்டு தான் லெஃப்ட். நான் எந்த டேரக்ஷனை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேனோ ஆரோ மார்க்கை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் ரைட் தான் ரைட் உங்கள் லெஃப்ட் தான் லெஃப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நார்த் ஈஸ்ட் டேரக்ஷனை இப்படி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இதுதான் ரைட் இதுதான் லெஃப்ட். ஈஸ்ட் டேரக்ஷனை இப்படி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இதுதான் ரைட் இதுதான் லெஃப்ட். சவுத் ஈஸ்ட் இப்படி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பேன், ரைட் லெஃப்ட். ஸோ இதுலேருந்து நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை ஜென்ரலைஸ் பண்ணலாம். ரைட் 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 அப்படின்னா இது கிளாக் வைஸ் டைரக்ஷன் சொல்லுவோமா? அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷன் உங்களுக்கு என்னவா இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடாக இருக்கும். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடாக இருக்கும். ஓகேவா? கிளாக் வைஸ் ரைட் ஆன்டி கிளாக் வைஸ் லெஃப்ட்னு சொல்லுவோம். ஸோ கிளாக் வைஸ் ரைட் ஆன்டி கிளாக் வைஸ் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் அண்ட் ரைட் லெஃப்ட் இப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஓகேவா? அண்டு எப்பொழுதுமே நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுறது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆரோ மார்க்கை பார்க்கும்போது உங்கள் ரைட் ரைட் உங்கள் லெஃப்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரலைஸ் பண்ணி சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். ஏன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் சம் ஆஃப் தம் இன்சைட் அவுட் சைட் வரும். ஆரோ மார்க்கை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கிளாக் வைஸ் ரைட் ஆன்டி கிளாக் வைஸ் லெஃப்ட். கரெக்டாக? சில பேர் அதில் மிஸ்மேட்ச் பண்ணி டவுட்லாம் நிறைய வரும். அதனால நான் இதை மேக்ஸிமம் சொல்ல மாட்டேன். ஸோ ஆரோ மார்க்கை பார்க்கும்போது உங்கள் ரைட் என்னவோ ரைட் உங்கள் லெஃப்ட் என்னவோ அதுதான் லெஃப்ட். நான் அகெயின் முதலே சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு ஓகேவா, பேசிக் லெவல்லேருந்து ப்ரொசீட் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த கிளாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்ஸில் ஷுவராக நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா 2016 SBI கிளர்க்கில் இருந்து தான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்ன்ற கான்செப்டே கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த தடவை மெயின்ஸில் நியூ பேட்டர்ன் ஸோ எப்போதுமே ஒரு நியூ பேட்டர்ன் கொண்டு வந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கும், மார்க்லாம் ஸ்கோர் பண்ண முடியாமல் இருக்கும். நியூ பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. அப்போ அந்த டைமில் நியூ பேட்டர்ன் டேரக்ஷனில் கேட்டாங்க. பட் 6 மார்க் கேட்டாங்க. ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அது எப்படி கேட்டாங்க என்ன மாதிரி கொஸ்டின்றதை நம்ம வர வர பார்க்கலாம். ஓகேவா? எஸ், கிளாக் வைஸ் ரைட் ஆன்டி கிளாக் வைஸ் லெஃப்ட். ரைட் எது லெஃப்ட் எதுன்னு தெரிஞ்சுக்கணும், டைரக்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுதான் ரெண்டு மெயினான கான்செப்ட். ஓகேவா? பேசிக்காக இதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ எப்பொழுதுமே டைரக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ் கேன் பி சேஞ்ச். பட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 4 or 5 கொஸ்டின்ஸில் இருந்து தான் கேட்க முடியும், வேறு எதுவுமே கேட்க சான்சஸ் இல்லை. ஸோ எந்த மாதிரி கொஸ்டினை எப்படி கேட்பாங்க, அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ரைட் ஹேண்ட் சைட் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் அண்ட் கொஸ்டின்ஸ் என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. கீழே 4 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. எப்படி விசிபிள் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அந்த கொஸ்டின்ஸை ரீட் பண்ணுங்கள். கொஸ்டின் பார்க்குறீங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? A person walking towards north for 4 km. A person walking towards north for 4 km. ஃபர்ஸ்ட் நம்ம டயக்ராமில் மென்ஷன் பண்ண போகிறோம். டயக்ராமில் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? வாக்கிங் டுவர்ட்ஸ் நார்த், நார்த்தை நோக்கி. கரெக்டாக? இதான் நார்த். எ பர்சன் வாக்கிங் டுவர்ட்ஸ் நார்த் ஃபார் 4 km. கரெக்டாமா? டயக்ராம் கரெக்டாக போட்டுருங்க. எ பர்சன் வாக்கிங் டுவர்ட்ஸ் நார்த் ஃபார் 4 km. Then turning towards his right and walks for 3 km. Turning towards his right. நார்த்தை பார்த்து போயிட்டே இருக்கேன். என் ரைட் ஹேண்ட் சைட் டேர்ன் பண்ணுனா ஆரோ மார்க்கை பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் ரைட் தான் ரைட் உங்கள் லெஃப்ட் தான் லெஃப்ட்னு சொன்னா அப்போ இதுதான் ரைட் ஹேண்ட் சைடா? அப்போ என் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டேர்ன் பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறேன்? 3 km. மெஷர்மெண்ட் இம்பார்ட்டன்ட்மா. 4னா அதை விட கம்மியாக தான் 3 இருக்கணும். ஓகேவா? மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு மார்க்ஸ் டிஃப்ரென்ஸை கொண்டுட்டு வரும். நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. இந்த மெஷர்மெண்ட் தப்பாக போட்டாங்கன்னா மார்க் அடி வாங்கிடும். ஓகேவா? எ பர்சன் வாக்கிங் டுவர்ட்ஸ் நார்த் ஃபார் 4 km, டர்னிங் டு ஹிஸ் ரைட் அண்ட் வாக்ஸ் ஃபார் 3 km. டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃப்ரம் விச் டைரக்ஷன் டிட் ஹி ஸ்டார்ட் ஹிஸ் ஜர்னி? எந்த டைரக்ஷன்லேருந்து? ஸோ தமிழில் மீனிங் புரிஞ்சுக்கோங்க. From which direction did he start this journey?
எந்த திசையிலிருந்து அவரது பயணத்தை தொடங்குறாங்க, எந்த டைரக்ஷன்லேருந்து அவங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சி லிசன், நான் இருக்கேன், எனக்கு முன்னாடி நார்த், ஐ எம் வாக்கிங் டுவர்ட்ஸ் நார்த், நார்த்தை நோக்கி நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க சவுத்துலேருந்து தான் என் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பேனா. ஸோ வாக்கிங் டுவர்ட்ஸ் நார்த்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து என் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன, சவுத். எ பர்சன் வாக்கிங் டுவர்ட்ஸ் நார்த்னா சவுத்துலேருந்து என் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். வாக்கிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட்னா வெஸ்ட்லேருந்து என் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். வாக்கிங் டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட்னு சொன்னாங்கன்னா நான் எங்கேருந்து என் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், சவுத் வெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். புரிஞ்சிச்சாமா? ஃப்ரம் விச் டைரக்ஷன் இட் இஸ் ஸ்டார்ட் திஸ் ஜேர்னி, சவுத் இஸ் தி ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்கிங்கில் ரொம்ப ரேர்மா இப்படி கேட்க மாட்டாங்க. பட் எஸ்எஸ்சியில் மேபி கேட்க சான்சஸ் இருக்குது, உங்களை ட்விஸ்ட் பண்ணி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு எனக்கு வெரி ஃபர்ஸ்ட் லைன் மட்டுமே போதும். ஃபர்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க, எ பர்சன் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் நார்த் அப்படின்றது மட்டுமே போதும். அதுக்கப்புறம் நான் டயக்ராம் ட்ரா பண்ண நெசசரி இல்லை. ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் நார்த்ல ஆப்வியஸாக ஃப்ரம் சவுத் டைரக்ஷன்லேருந்து அவங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இஸ் இட் கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைனலி இன் விச் டைரக்ஷன் ஹீ இஸ் ஃபேசிங் நவ், எந்த டைரக்ஷனை பார்த்துட்டு இருக்காங்க, எந்த டைரக்ஷனை பார்த்துட்டு இருக்காங்க, ஈஸ்ட் டைரக்ஷனை பார்த்துட்டு இருக்காங்க. எ பர்சன் வாக்கிங் டுவர்ட்ஸ் நார்த் டர்னிங் டு ஹிஸ் ரைட் அண்ட் வாக்கிங் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 3 கிலோமீட்டர்னா எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் என்ன, ஈஸ்ட். இந்த கொஸ்டினில் சம்டைம்ஸ் நான் இப்போ ஒரு ட்விஸ்ட் பண்ணி கேட்குறேன் பாருங்களேன். ஃபைனலி இன் விச் டைரக்ஷன் ஹீ இஸ் ஃபேசிங் நவ், ஈஸ்ட். கரெக்டா? ஃபைனலி இன் விச் டைரக்ஷன் ஹீ இஸ் நவ், டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. எந்த டைரக்ஷனை பார்த்துட்டு இருக்காங்க, ஈஸ்ட். எந்த டைரக்ஷனில் இருக்காங்க, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஆன்சர் என்னதான், ஈஸ்ட்ல தான் இருக்காங்க. ஏன்னா நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்னு தானே எடுத்துக்கிட்டோம். எந்த டைரக்ஷனில் இருக்காங்க, ஈஸ்ட்ல தான் இருக்காங்க. எந்த மாதிரி இடத்துல மாறுனா, see a person walking towards north for 4 kilometer turning to his right and walks for 3 kilometer just turns left, just turns left ன்னு அர்த்தம். just left hand side turn பண்ணி தான் இருக்காங்க, என்ன பண்ணல, walk பண்ணல, left hand side turn பண்ணி மட்டும் தான் இருக்காங்க. இப்போ பாருங்க, in which direction he is finally facing, north direction, but in which direction he is now, east direction. difference புரியுதா புரியலையாமா? ஃபைனலாக எந்த டைரக்ஷனை பார்த்துட்டு இருக்காங்க, இந்த டைரக்ஷனில் இருக்காங்க. ஸோ ட்விஸ்ட் பண்ணி கேட்கணும்னா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கேட்க சான்சஸ் இருக்குது. ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, ரயில்வே இந்த மாதிரியான எக்ஸாமினேஷன்ஸ்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. தேர்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். என்ன சொல்லியிருக்காங்க, in which direction he is now with respect to the starting point. ஸோ இது ரிலேட்டடாக தான் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன் விச் டைரக்ஷன் ஹீ இஸ் நவ், அவங்க எங்கே இருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு, நான் எங்கே இருந்து பார்க்கணும், ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது அவங்க எங்கே இருக்காங்கங்கிறது தான் கொஸ்டின். அப்போ நான் எங்கே இருந்து பார்க்கணும், கொஸ்டின் மார்க் எங்கே முடியுதோ அங்கேருந்து பார்க்கணும். எ பர்சன் இன் விச் டைரக்ஷன் ஹீ இஸ் நவ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது அவங்க எங்கே இருக்காங்க. புரிஞ்சிச்சா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேர்டிங்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பி இஸ் இன் விச் டைரக்ஷன் ஆஃப் கியூன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நான் எங்கேருந்து எங்கே பார்க்கணும், கியூவில் இருந்து பியை பார்க்கணும். கொஸ்டின் மார்க் எங்கே முடியுதோ அங்கேருந்து பார்க்கணும். ஸோ இங்கே எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. எ பர்சன் வாக்கிங் டுவர்ட்ஸ் நார்த் ஃபார் 4 கிலோமீட்டர் டர்னிங் டு ஹிஸ் ரைட் அண்ட் வாக்ஸ் ஃபார் 3 கிலோமீட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் டர்ன்ஸ் லெஃப்ட்ன்றது ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், அது வேணாம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து பார்க்கணும். அப்போ இதுதானே ஸ்டார்டிங் பாயிண்ட். நான் இங்கிருந்து எங்கே பார்க்கணும், இங்கே பார்க்கணுமா? அப்போ எந்த டைரக்ஷன்ல இருக்காங்க, இது எந்த டைரக்ஷன், நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது அவங்க எந்த டைரக்ஷனில் இருக்காங்க, நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்காங்க. அண்ட் இது எப்படி மேம் நார்த் ஈஸ்ட்னு சொல்கிறது சில பேருக்கு டவுட் வரும். நான் எங்கே இருந்து பார்க்குறனோ அதை மிட் பாயிண்ட்டாக வச்சு ஒரு ஆக்சஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? இங்கேருந்து பார்க்குறேன், அதை மிட் பாயிண்ட்டாக வச்சு ஒரு ஆக்சஸ் போட்டுட்டேன். இது நார்த்து, இது ஈஸ்ட்டு. அப்போ இது எந்த டைரக்ஷன், நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். புரிஞ்சுதாமா? in which direction he is now with respect to the starting point answer northeast direction. last fourth question. so இப்போலாம் இந்த fourth question மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? fourth questionம் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், அது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நம்ம ஸ்கூல் டேஸை ஞாபகப்படுத்துற மாதிரியான ஒரு கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்கன்னா, what is the shortest distance between starting and ending point? starting point இது, ending point இது, ரெண்டுத்துக்கு இடையில இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இதுதானே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்.
ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட்டுக்கு இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்படி மேம் கால்குலேட் பண்ணுவோம்? இதுக்கு தான் நம்ம என்ன தியரம் யூஸ் பண்ணுவோம்? பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோமா? கர்ணம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர், அதாவது ஹைப்போடெனியஸ் சைட்ஸ் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர்னு படிச்சிருக்கோமா? இதுதான் ஹைப்போடெனியஸ். இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 பிளஸ் 9, தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. வேல்யூ என்னமா? 5 கிலோமீட்டர். புரிஞ்சிச்சா? ஸோ இந்த மாதிரியான 4 கொஸ்டின்ஸ், இந்த 4 கொஸ்டின்ஸ்லேருந்து தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. வேறு எதுவும் கேட்க சான்சஸ் இல்லை. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இது ரிலேட்டடான பேசிக் லெவல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ரைட், ஓகே. ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க, பார்த்துட்டிங்களா? ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். A rat runs 20 மீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஈஸ்ட்டை பார்த்து 20 மீட்டர் போகிறாங்க. நான் டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். A rat runs 20 மீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். கரெக்டாக? நெக்ஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் டு த ரைட் அண்ட் ரன்ஸ் 10 மீட்டர். டேர்ன்ஸ் டு த ரைட், ரைட் ஹேண்ட் சைட் டேர்ன் பண்ணுறாங்களா? அகைன் சொல்கிறேன், ஆரோ மார்க்கை பார்க்கும்போது உங்கள் ரைட் தான் ரைட், உங்கள் லெஃப்ட் தான் லெஃப்ட். ஸோ டேர்ன்ஸ் ரைட்னா டவுன்வர்ட்ஸ் வந்திருப்பாங்களா? எவ்வளோ டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க? டேர்ன்ஸ் ரைட் அண்ட் ஒர்க்கிங் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் அண்ட் டேர்ன்ஸ் ரைட் அண்ட் ரன்ஸ் 10 மீட்டர். 10 மீட்டர். அகைன் எடுத்து சொல்லியிருக்காங்க அண்ட் டேர்ன்ஸ் ரைட் ரன்ஸ் 9 மீட்டர். அகைன் ரைட் ஹேண்ட் சைட் 9 மீட்டர். ஸோ சவுத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இதுதான் ரைட், அதுதான் லெஃப்ட். எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 9 மீட்டர் சொல்லியிருக்காங்க. 9 மீட்டர். அகைன் டேர்ன்ஸ் லெஃப்ட் ரன்ஸ் 5 மீட்டர். அகைன் லெஃப்ட் ஹேண்ட் சைட் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்படி ஃபேஸ் பண்ணணுமோ மேலே தான் ரைட், டவுன்வர்ட்ஸ் தான் லெஃப்ட் வரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் டேர்ன் பண்ணி ஒரு 5 மீட்டர். லெஃப்ட் ஹேண்ட் சைட் டேர்ன் பண்ணி ஒரு 5 மீட்டர் சொல்லியிருக்காங்களா? ஓகே, 5 மீட்டர். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? அண்ட் தென் டேர்ன்ஸ் லெஃப்ட் ரன்ஸ் 12 மீட்டர். லெஃப்ட் ஹேண்ட் சைட் டேர்ன் பண்ணி ஒரு 12 மீட்டர். இதான் ரைட், இதான் லெஃப்ட். 12 மீட்டர்னா இங்கே வந்துருக்குமா? 12 மீட்டர். 9 தாண்டி 12 மீட்டர். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? அண்ட் ஃபைனலி டேர்ன்ஸ் லெஃப்ட் ரன்ஸ் 6 மீட்டர். ஃபைனலி டேர்ன்ஸ் லெஃப்ட். ஸோ இதுதான் ரைட், இது லெஃப்ட். எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 6 மீட்டர்னா 5 தாண்டி 6 மீட்டர் இங்கே வந்துருக்கும். கொஸ்டின் பாருங்க. நவ் விச் டைரக்ஷன் த rat is facing? ஃபைனலாக எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க? நார்த் டைரக்ஷன். கரெக்டாமா? புரிஞ்சிச்சா? சரி மேம், என்ன மேம் எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு இவ்வளோ டைம் எடுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன் விச் டைரக்ஷன் ஃபைனலின்னு கேட்டால் மட்டும் இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். என்ன மேம் ஷார்ட்கட்? லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். நான் நார்த்தை ஃபேஸ் பண்ணி போயிட்டுருக்கேன், என் ரைட் எடுக்கிறேன், அகெயின் லெஃப்ட் எடுக்கிறேன். அப்போ எந்த டைரக்ஷன் தான் வந்திருப்பேன்? சேம் நார்த்தே வந்துட்டேன்னா அப்போ ஒரு ரைட் ஒரு லெஃப்ட் எடுத்தால் நான் சேம் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணுவேன். ஓகேவா? நீங்கள் ப்ராக்டிக்கலாக கூட யூஸ் பண்ணுங்க. ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா அகெயின் எந்த டைரக்ஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களோ அதான் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேவா? அந்த லாஜிக்கை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். A rat runs 20 மீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்டா. இன் விச் டைரக்ஷன் ஃபைனலி ஃபேஸிங்? டிஸ்டன்ஸ் கேட்காம கேட்டிருந்தா மட்டும் இந்த ஷார்ட்கட். ஓகேவா? பேங்கிங்கில் விட எஸ்எஸ்சி ரயில்வே இந்த மாதிரியான எக்ஸாமினேஷன்ஸில் இந்த ஷார்ட்கட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 20 மீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்டான வெறும் ஈஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். ஈஸ்ட்டை பார்த்து போகிறாங்க. கரெக்டாக? டேர்ன்ஸ் ரைட், ரைட் ஹேண்ட் சைட். எனக்கு டிஸ்டன்ஸ் வேணாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? தென் டேர்ன்ஸ் டு த ரைட். திருப்பி ஒரு ரைட் எடுக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? டேர்ன்ஸ் லெஃப்ட், ஒரு லெஃப்ட் எடுக்கிறாங்க. அகெயின் 5 மீட்டர், தென் டேர்ன்ஸ் லெஃப்ட், அகெயின் ஒரு லெஃப்ட் எடுக்கிறாங்க. ரன்ஸ் 12 மீட்டர் அண்ட் ஃபைனலி டேர்ன்ஸ் லெஃப்ட், ஃபைனலாக ஒரு லெஃப்ட். இன் விச் டைரக்ஷன் த rat is facing? ஒரு ரைட் லெஃப்ட்டை நான் கேன்சல் பண்ணலாம். ஏன்னா சேம் டைரக்ஷன் தானே வரும். அகெயின் ஒரு ரைட் லெஃப்ட்டை கேன்சல் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஈஸ்ட்டை பார்த்து போகிறவங்க லெஃப்ட் எடுத்தால் அது ஆன்சர். கரெக்டாக? ஈஸ்ட்டை பார்த்து போகிறவங்க லெஃப்ட் எடுத்தால் ஆன்சர் என்னம்மா? நார்த்து தானே. அப்போ இன் விச் டைரக்ஷன் ஃபைனலி ஃபேஸிங்? நார்த் டைரக்ஷன். ஷார்ட்கட் புரிஞ்சிச்சா புரியலையாமா? ஸோ அகைன் சொல்கிறேன், ஒரு ரைட் ஒரு லெஃப்ட் எடுத்தால் சேம் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணுவோம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஈஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, தென் ரைட் லெஃப்ட் சொல்லியிருப்பாங்க. ஒரு ரைட் லெஃப்ட்டை கேன்சல் பண்ணுங்கள், ஒரு ரைட் லெஃப்ட்டை கேன்சல் பண்ணுங்கள். ரிமைனிங் எனக்கு இருக்குது லெஃப்ட்டு மட்டும்தான். அப்போ ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி போகிறவங்க லெஃப்ட் எடுத்தால் என்ன ஆன்சர்? நார்த் ஆன்சர். ஓகேவா? நார்த் டைரக்ஷன் வரும். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி செகண்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஷார்ட்கட் பார்த்தோமா? புரிஞ்சிச்சா? இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் இதே ஷார்ட்கட் டயக்ராம் ட்ரா பண்ணால் சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ நான் ஷார்ட்கட்டில் என்ன ஆன்சர்னு சொல்கிறேன். கமல் வாக்ஸ் 40 மீட்டர் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ் டுவர்ட்ஸ் வெஸ்ட். வெஸ்ட்டை பார்த்து போகிறாங்க. கரெக்டாக? ஸோ நான் வெஸ்டர்ன் மட்டும் எடுத்துக்கிறேன். கமல் வாக்ஸ் 40 மீட்டர் டு வெஸ்ட். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க?
தென் எந்த டைரக்ஷனில் டேர்ன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க? He takes right turns and walks 30 meter. Right மட்டும் எடுத்துக்கிறேன். He takes right turn and walks 30 meter. Then he takes left and walks 10 meter. Left turn மட்டும் எடுத்துக்கிறேன். Again he takes left and walks 50 meter. Again ஒரு left எடுத்து 50 meter போகிறாங்க. Then he takes left and walks 5 meter. Again ஒரு left எடுத்து 5 meter போகிறாங்க. Finally he takes right turn. Finally right turn. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு எனக்கு டைரக்ஷன் போதும், டிஸ்டன்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை. எந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஃபைனலி இன் விச் டைரக்ஷன் ஹீ இஸ் ஃபேஸிங் நவ் மட்டும் கேட்டால், டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கரெக்டான டயக்ராம் ட்ரா பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பாருங்கள். வெஸ்ட் ரைட் எடுத்திருக்காங்க, லெஃப்ட் எடுத்திருக்காங்க, லெஃப்ட் எடுத்திருக்காங்க, லெஃப்ட் எடுத்திருக்காங்க, ஃபைனலி ரைட். அது வரைக்குமே நீங்கள் நோட் பண்ணணும். நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு ரைட் லெஃப்ட்டை கேன்சல் பண்ணலான்னு பார்த்தோமா? ஒரு ரைட் லெஃப்ட்டை கேன்சல் பண்ணலாம். அகெயின் ஒரு ரைட் லெஃப்ட்டை கேன்சல் பண்ணலாம். வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி போகிறவங்க லெஃப்ட் எடுத்து அதுதான் ஆன்சர். ரைட், வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி போகிறவங்களுக்கு லெஃப்ட் எடுத்த ஆன்சர் என்ன? சவுத். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? சவுத். ஷார்ட்கட் புரிஞ்சுச்சாமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் மாடல் கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்பிளே பண்ணுவாங்க பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட், how far and which direction he is now with respect to the starting point, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணியே ஆகணும்? டயக்ராம் ட்ரா பண்ணி ஆகணும். ஓகேவா? பாருங்கள். சோனி வாக் 40 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். சோனி என்ன பண்ணுறாங்க? 40 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் போகிறாங்க. ஓகே. தென் he took left turn and walked 20 மீட்டர். லெஃப்ட் டர்ன் எடுத்து 20 மீட்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டர்ன் பண்ணி ஒரு 20 மீட்டர் போகிறாங்க. 40 20. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அகெயின் she took left and walked 40 மீட்டர். அகெயின் ஒரு லெஃப்ட் எடுக்கிறாங்க, 40 மீட்டர் போகிறாங்க. லெஃப்ட்னா இதான் ரைட், லெஃப்ட் ஆரோ மார்க்கை பார்க்கும்போது உங்கள் லெஃப்ட் தான் லெஃப்ட். 40 மீட்டர்ஸ் ஆயிட்டாங்களா? 40 மீட்டர். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? how far in which direction she is from the starting point. ரொம்ப ஈஸி. எங்கேருந்து பார்க்க சொல்லியிருக்கேன்? கொஸ்டின் மார்க் எங்கே முடியுதோ அங்கேருந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஹவு ஃபார்னாலே டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் இல்லை இருக்க டிஸ்டன்ஸ் பார்க்கணுமா? இதுவும் 40 இதுவும் 40 ரெண்டுமே சேம் லைனில் இருக்கும். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ்? மேலே 20னா என்ன இருக்கும்? 20 மீட்டர். ஸோ 20 மீட்டர் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது எந்த டைரக்ஷன்? இதுதானே ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ நான் இங்கேருந்து இவங்களை இப்படி பார்ப்பேன்னா அப்போ இது எந்த டைரக்ஷன்? வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ 20 மீட்டர் வெஸ்ட் இஸ் மை ஆன்சர். புரிஞ்சிச்சாமா? ஸோ டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். 20 மீட்டர் வெஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ராஜேஷ் ஸ்டார்டட் வாக்கிங் டுவர்ட்ஸ் நார்த் அண்ட் வாக் 50 மீட்டர். ராஜேஷ் நார்த்தை பார்த்து ஒரு 50 மீட்டர் போகிறாங்க. he turned left and walked 40 மீட்டர். லெஃப்ட் ஹேண்ட் சைட் டர்ன் பண்ணி ஒரு 40 மீட்டர் போகிறாங்க. Again he turned to his left and walked 50 meter. Again he turned to his left and walked 50 meter. Then he turned to the right and walked 30 meter. Right hand side turn பண்ணி ஒரு 30 meter போறாங்க. ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? how far and which direction he is now with respect to the starting point. as முன்னாடி பார்த்தா அது ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்த மாதிரியே ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இது 30 இது 40 ஆட் பண்ணால் 70 மீட்டர். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து பார்க்கும்போது எந்த டைரக்ஷன்? அப்போ நான் இங்கே இருந்து பார்க்கணும், இவங்க எங்கே இருக்காங்கன்னா இப்படி பார்ப்பேன். இது எந்த டைரக்ஷன்? வெஸ்ட். 70 மீட்டர் வெஸ்ட்டுங்கிறது ஆன்சர். கிளியராம்மா? புரிஞ்சிச்சா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Next question. Sunil faces towards west, turning to the right and walks 25 meter. So faces west அப்படின்னா சொல்லியிருக்காங்களே தவிர walking towards westனு கொடுக்கல. and turns to the right. அப்போ a person வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்கவங்க ரைட் ஹேண்ட் சைட் டேர்ன் பண்ணால் நார்த்தை ஃபேஸ் பண்ணி போவாங்க. ஸோ a person walking towards நார்த்துங்கிறத டேரெக்டாக கொடுக்காம faces west turns rightனு கொடுத்துருக்காங்க. and walking a distance of 25 மீட்டர். 25 மீட்டர் போகிறதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், he turns to his left and walk 35 மீட்டர். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ட்ராவல் பண்ணி ஒரு 35 மீட்டர் போகிறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் ட்ராவல் பண்ணி ஒரு 35 மீட்டர் போகிறாங்க. தென் என்ன சொல்லியிருக்காங்க? he turns to his left and walks 35 மீட்டர். then he walks 25 மீட்டர் to his rightனு கொடுத்துருக்காங்களா? ரைட் ஹேண்ட் சைட் ட்ராவல் பண்ணி ரைட் ஹேண்ட் சைட் டேர்ன் பண்ணி ஒரு 25 மீட்டர் போகிறாங்க. ரைட் ஹேண்ட் சைட் டேர்ன் பண்ணி ஒரு 25 மீட்டர் போகிறாங்க. 25 மீட்டர் போயிருக்காங்க. அகெயின் he turns to the right and walks 55 மீட்டர்.
ரைட் ஹேண்ட் சைட் டர்ன் பண்ணி ஒரு 55 மீட்டரா, இதான் ரைட் ஹேண்ட் சைடா, ரைட் ஹேண்ட் சைட் டர்ன் பண்ணி 55 மீட்டர்னா அந்த 35 தாண்டி 55 இங்கே வரும். இங்கே நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இதோட ஸ்டாப் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு வராது, மிஸ் மேட்ச் ஆகும். ஃபைனலி ஹி டர்ன்ஸ் டு த ரைட் அண்ட் ஒர்க்ஸ் 40 மீட்டர். ஃபைனலாக ரைட் ஹேண்ட் சைட் டர்ன் பண்ணி 40 மீட்டர் போகிறாங்களா, ரைட் ஹேண்ட் சைட் டர்ன் பண்ணி 40 மீட்டர்னா இது 25 இது 25, ஸோ டோட்டலாக 50 வரும். அப்போ எனக்கு 40 தான் வராங்கன்னா இங்கே ஸ்டாப் ஆகிடுமா? நிறைய பேர் இங்கே வரைக்கும் கொண்டு வந்தீங்கன்னா ஆன்சர் தப்பாக போயிடும். ஸோ டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? கொஸ்டின் என்ன, இன் விச் டைரக்ஷன் ஹீ இஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது எந்த டைரக்ஷன், இதான ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ நான் இங்கேருந்து இங்கே பார்ப்பேனா, அப்போ எந்த டைரக்ஷனில் இருக்காங்க, நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்காங்க. இன் விச் டைரக்ஷன் ஹீ இஸ் நவ் ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட், நார்த் ஈஸ்ட். புரிஞ்சுச்சாமா? ஸோ இது உங்களுக்கு கிளியர் ஆச்சா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்குது. இன்னொரு கொஸ்டின் பார்ப்போமா? இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். அட் மை ஹவுஸ் I am facing east. Next question பாருங்க. At my house I am facing east. East face பண்ணி இருக்கேன். Then I turn left and go 10 meter. I turn left ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ face தான் east face பண்ணியிருக்கேன், turn leftனா மேலே. அப்போ walking towards northன்னு டேரெக்டாக கொடுக்காம faces east turns left ன்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ distance போகிறாங்க அப்படின்னா 10 மீட்டர் போகிறாங்க. ஓகேவா? At my house I am facing east. Then I turn left and go 10 meter. Then I turn right and go 5 meter. Right hand side turn பண்ணி ஒரு 5 meter. Right hand side turn பண்ணி 5 meter போகிறாங்க. And I go 5 meter to the south. South பார்த்து 5 meter. இங்கேருந்து நிறைய பேர் எது சவுத்து அப்படின்னு சொல்லி நான் இப்படி போயிட்டுருக்கேன்னா இதான் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட். அப்போ நான் இங்கேருந்து சவுத்னா இது தானே எனக்கு சவுத். அப்போ சவுத்தை பார்த்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் போகிறாங்க, 5 மீட்டர் தான் போகிறாங்க. இது 10 இது 5 இது பாதி தான் வரும். நிறைய பேர் ஃபுல்லாக போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக போயிடும். ஓகேவா? Then I go 5 meter to the west. வெஸ்ட்டை பார்த்து ஒரு 5 மீட்டர் சொல்லியிருக்காங்களா? ஸோ வெஸ்ட்டை பார்த்து 5 மீட்டர்னா இதானே வெஸ்ட். இதை பார்த்து ஒரு 5 மீட்டர். இதுவும் 5 இதுவும் 5னா அப்போ இங்கே ஸ்டாப் ஆகிருப்பாங்க, இதை தாண்டி போயிருக்க மாட்டாங்க. கொஸ்டின் என்ன, இன் விச் டைரக்ஷன் ஐ எம் ஃப்ரம் மை ஹவுஸ். இதானே அவங்க ஹவுஸ். அவங்க ஹவுஸ்லேருந்து பார்க்கும்போது அவங்க எந்த டைரக்ஷனில் இருக்காங்க, நார்த் டைரக்ஷனில் இருக்காங்க. ஓகேவா? நார்த் தான் ஆன்சர். கிளியராமா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு பேர் வைப்போம், ஏதாவது ஆப்பிள் பாக்ஸ்னு ஒரு பேர் வச்சுருக்கேன். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்னா, A is west of B. A is west of B. இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங்? A is west of யாருக்கு? Bக்கு. பியோட வெஸ்ட்டில் ஏ இருக்காங்க. இப்படி தான் நம்ம சொல்லணும். ஓகேவா? ஏ இஸ் வெஸ்ட். ஏ தான் வெஸ்ட். ஆஃப் யாருக்கு? பிக்கு. ஸோ ஆஃப்னா யாருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ இஸ் வெஸ்ட் யாருக்கு? பிக்கு. பியோட வெஸ்ட்டில் ஏ இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது நம்ம நிறைய கான்செப்டில் யூஸ் பண்ணுவோம். பிளட் ரிலேஷன்லேயே பாருங்களேன். ஏ இஸ் சன் ஆஃப் பி. ஸோ என்ன அர்த்தம்? ஏ இஸ் சன். ஏ தான் சன் யாருக்கு? பிக்கு. அப்போ பியோட சன் ஏன்னு அர்த்தம். புரிஞ்சிச்சா? ஏ இஸ் சன் யாருக்கு? பிக்கு. பியோட சன் ஏ. அதே மாதிரியே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் பின்னு கொடுத்துருப்பாங்க. ஏ இஸ் செகண்ட் டு தி லெஃப்ட் யாருக்கு? பிக்கு. பியோட செகண்ட் லெஃப்டில் ஏ இருக்காங்க. புரிஞ்சிச்சா? ஸோ நிறைய இடத்துல இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், பசிலில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏ இஸ் வெஸ்ட் ஆஃப் பின்னா ஏ தான் வெஸ்ட் யாருக்கு? பிக்கு. பியோட வெஸ்ட்டில் ஏ இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு நான் டயக்ராம் எப்படி போடுவேன்? A is west of B. பியோட வெஸ்ட்டில் ஏ இருக்காங்க. நான் பி எடுத்துக்கிறேன். பியோட வெஸ்ட்டில் ஏன்னு சொல்லியிருக்காங்களா? ஓகே. பியோட வெஸ்ட்னு தானே வெஸ்ட். இங்கே யார் இருக்காங்க? ஏ இருக்காங்க. அடுத்து இதுவே கம்மா போட்டு A is west of B and east of Cன்னு சொல்கிறேன். A is west of B and east of C. இந்த இடத்துல அண்டு வந்தால் யாரை டினோட் பண்ணும்? So, Raju is good boy and honest boy. Raju is good boy and honest boy. Honest boy நான் யாரை சொல்கிறேன்? ராஜுவை தான் சொல்கிறேன்னா. அப்போ இந்த இடத்துல அண்டு வந்தால் சப்ஜெக்டை டினோட் பண்ணும். ராஜு இஸ் குட் பாய் அண்ட் ஹானஸ்ட் பாய்னா ராஜுவை தான் நான் ஹானஸ்ட் பாய்னு சொல்கிறேன். அப்போ சப்ஜெக்டை டினோட் பண்ணும். ராஜு இஸ் குட் பாய் பட் லேசி பாய். அப்போ பட்டு வந்தாலும் நான் யாரை தான் சொல்லணும்? சப்ஜெக்டை தான் சொல்லணும். அண்டோ பட் ராஜு இஸ் குட் பாய் இஸ் அ டாக்டர்.
அண்டோ பட்டோ இஸ்ஸோ வந்துச்சுன்னா யாரை டினோட் பண்ணும்? சப்ஜெக்டை டினோட் பண்ணும். ஏ இஸ் வெஸ்ட் ஆஃப் பி, இந்த இடத்துல அண்டோ பட்டோ இஸ்ஸோ வந்துச்சுன்னா ஏவை தான் டினோட் பண்ணும். அண்ட் ஈஸ்ட் ஆஃப் சினா ஏவை தான் சொல்கிறாங்க. ஏ இஸ் வெஸ்ட் ஆஃப் பி, ஏ இஸ் ஈஸ்ட் ஆஃப் சி, அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் ஏ இஸ் வெஸ்ட் ஆஃப் பி அண்ட் ஈஸ்ட் ஆஃப் சின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏ இஸ் ஈஸ்ட் ஆஃப் சின்னு அர்த்தம். ஏ இஸ் ஈஸ்ட் ஆஃப் சினா அகைன் என்ன மீனிங்? ஏ இஸ் ஈஸ்ட் யாருக்கு? சிக்கு. சியோட ஈஸ்டில் ஏ இருக்காங்க. ஸோ சியோட ஈஸ்டில், ஏன்னா சி இங்கே இருந்தால் தானே இங்கே ஈஸ்டில் ஏ வர முடியும். சி இங்கே இருந்தால் இது ஈஸ்ட் வருமா? வராது. சி இங்கே இருந்தால் இங்கே ஈஸ்ட் வருமா? வராது. அப்போ ஏ இஸ் வெஸ்ட் ஆஃப் பி அண்ட் ஈஸ்ட் ஆஃப் சினா உங்களுக்கு இப்படி தான் டயக்ராம் வரும். புரிஞ்சிச்சாமா? டயக்ராம் புரிஞ்சிச்சா? ஏ இஸ் வெஸ்ட் ஆஃப் பி அண்ட் ஈஸ்ட் ஆஃப் சி. ஓகே, இந்த டயக்ராம் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏ இஸ் வெஸ்ட் ஆஃப் பி அண்ட் ஈஸ்ட் ஆஃப் சி. நெக்ஸ்ட் பாருங்கள், A is west of B. ஸோ இப்போ தான் சொன்னேன் பியோட வெஸ்ட்டில் ஏ இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பியோட வெஸ்ட்டில் ஏ இருக்காங்க. இந்த இடத்துல who is west of C? who is, who வந்துச்சுன்னா யாரை நினைப்போம்? who is அவங்களுடைய, அது எதுனா. ஸோ ஏ இஸ் வெஸ்ட் ஆஃப் பி, பியோட வெஸ்ட்டில் ஏ இருக்காங்க. who is அவங்க எங்கே இருக்காங்கன்னா இந்த இடத்துல whoவோ விச்சோ வந்துச்சுன்னா இமீடியட் பர்சனை டினோட் பண்ணும். ஹூவோ விச்சோ வந்துச்சுன்னா இமீடியட் பர்சன். அப்போ என்ன அர்த்தம்? பி இஸ் வெஸ்ட் ஆஃப் சி. அது எதுனா வெஸ்ட் ஆஃப் சி. சியோட வெஸ்ட்டில் பி இருக்காங்க. ஸோ சியோட வெஸ்ட்டில் பி இருக்காங்கன்னா சி இங்கே வரணுமா? டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிச்சாமா? அண்டோ பட்டோ இஸ்ஸோ வந்துச்சுன்னா சப்ஜெக்ட் டினோட் பண்ணும். ஹூவோ விச்சோ வந்துச்சுன்னா இமீடியட் பர்சனை டினோட் பண்ணும். அப்போ ஏ இஸ் வெஸ்ட் ஆஃப் பி, ஹூ இஸ் வெஸ்ட் ஆஃப் சினா இப்படி வரும். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் நிறைய நியூ பேட்டர்ன் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க. இதை ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஆப்பிள் பாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நிறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். பசில், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் இது மெயினாக இருக்கும். ஓகேவா? இந்த கீ டேர்ம் புரிஞ்சிச்சுன்னா தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஓகே, இது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே, இது ரிலேட்டடாக கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்கும் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? A is 12 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் B. A is 12 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் B ன்னு அர்த்தம். B யோட வெஸ்ட்டில் A இருக்காங்க at distance of 12 மீட்டர். ஸோ B யோட வெஸ்ட்டில் A இருக்காங்க at distance of 12 மீட்டர். இதுதான் டயக்ராம். A is 12 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் B. C is 5 மீட்டர் to the north of B. B யோட நார்த்தில் C. B யோட நார்த்தில் C at distance of 5 மீட்டர். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் இப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு ப்ரொசீட் பண்ணுறோம். ஓகேவா? அந்த டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரைட். C is in which direction with respect to A? ஓகே, C is in which direction of Aன்னு கேட்டிருக்காங்களா? நான் முதல் தான் சொன்னேன்னா கொஸ்டின் மார்க் எங்கே முடியுதோ அங்கேருந்து பார்க்கணும். ஸோ சியோட டேரக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. நான் எங்கேருந்து பார்க்கணும்? ஏலேருந்து பார்க்கணும். அப்போ ஏலேருந்து பார்க்கும்போது சி எந்த டேரக்ஷனில் இருக்காங்க? நார்த் ஈஸ்ட் டேரக்ஷனில் இருக்காங்க. C is in which direction with respect to A? நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். புரிஞ்சுதாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் விசிபிள் ஆயிருக்கும் பாருங்க. ஆஃப் த வில்லேஜஸ் PQRST situated close to each other அப்படின்னு சொல்லியிருக்காங்க. P is to the west of Q. P is to the west of Q ன்னு அர்த்தம் Q ஓட வெஸ்ட்டில் P இருக்காங்களா? ஓகே, Q ஓட வெஸ்ட்டில் P இருக்காங்க. இங்கே நமக்கு டிஸ்டன்ஸ் கொடுக்கலாம், அதனால் இப்படியே எடுத்துக்கிட்டோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? R is south of P. R is south of P ன்னு அர்த்தம் P யோட சவுத்தில் R இருக்காங்க. P யோட சவுத்தில் R. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? T is north of Q. T is north of Q ன்னு அர்த்தம் Q ஓட நார்த்தில் T இருக்காங்க. Q ஓட நார்த்தில் T இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? R is south of P, T is north of Q and S is east of T. இங்கே வேற ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சு, and சொல்லிட்டு வேற ஒரு சென்டென்ஸ் அது. S is to the east of T. S is east of T ன்னு அர்த்தம் T யோட ஈஸ்டில் S இருக்காங்க. T யோட ஈஸ்டில் S இருக்காங்க. Question, R is in which direction with respect to S? R is in which direction? R ஓட டைரக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. எங்கிருந்து பார்க்கணும்? with respect to S. Sல இருந்து பார்க்கும்போது R எந்த டைரக்ஷன்? அப்போ நான் Sல இருந்து இப்படி பார்ப்பேனா? அப்போ R எந்த டைரக்ஷனில் இருக்காங்க? சவுத் வெஸ்ட்லேருந்து இருக்காங்க. சவுத் வெஸ்ட். ஓகேவா? ஆன்சர் சவுத் வெஸ்ட். இது புரிஞ்சிச்சாமா? ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இது ரிலேட்டடாக ஒரு
5 மார்க் கொஸ்டினோ இல்லை 3 மார்க் கொஸ்டினோ 2 மார்க் கொஸ்டினோ கேட்டால் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மாடலில் தான் ஃபஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா கோடட் டைப் மாடல் பார்ப்போம். அது வந்து இன்னொரு மெயின்ஸில் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற மாடலில் தான் உங்களுக்கு அந்த சொன்னல 2016 SBI கிளர்க்குன்னு அந்த எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் விசிபிள் ஆகும் பாருங்கள். ஸோ டயக்ராம் அதுக்கு நம்ம கிளியராக ட்ரா பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயக்ராம் ட்ரா பண்ணிட்டோன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். விசிபிள் ஆகுதா? ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கிவன் டேட்டாவுக்கு டயக்ராம் ட்ரா பண்ணலாம். எப்படி ட்ரா பண்ணுறோன்றதை பாருங்கள். A is 20 மீட்டர் டு த சவுத் ஆஃப் B. என்ன அர்த்தம்? பியோட சவுத்தில் A அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 20 மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா? ஓகே, பியோட சவுத்தில் A அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 20 மீட்டர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? F is 16 மீட்டர் சவுத் ஆஃப் E. ஈயோட சவுத்தில் F அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் F. ஸோ மேக்ஸிமம் கண்டினியூவேஷனோட ப்ரொசீட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு லைனோட இங்கே நமக்கு கண்டினியூ ஆகலை, லாஸ்ட்டுக்கு போயிடுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். F is 16 மீட்டர் சவுத் ஆஃப் ஈனா ஈயோட சவுத்தில் F இருக்காங்க அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 16 மீட்டர். ஈயோட சவுத்தில் F அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 16 மீட்டர். ஈயோட சவுத்தில் F இருக்காங்க டிஸ்டன்ஸ் ஆஃப் 16 மீட்டர். C is 14 meter to the north of D. So next line பாருங்க, continuation இருக்கும். E is 15 meter west of D னு கொடுத்துருக்காங்களா? D யோட வெஸ்ட்டில் E இருக்காங்க at distance of 15 meter. D யோட வெஸ்ட்டில் E at distance of 15 meterனா D இங்கே இருந்தால் தானே அவங்க வெஸ்ட்டில் E வர முடியும் at distance of 15 meter. அடுத்து இப்போ ப்ரீவியஸ் லைன் பாருங்க. C is 14 meter to the north of D னு இருக்காங்களா? C is 14 meter to the north of D னா D யோட நார்த்தில் C இருக்காங்க டிஸ்டன்ஸ் ஆஃப் 14 மீட்டர். ஓகே, டயக்ராம் கொஞ்சம் கிளியராக வரைஞ்சிப்போம். இங்கேருந்து எடுத்துப்போம், ஸ்பேஸ் இங்கேருந்து நமக்கு வேணும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஈயோட சவுத்தில் எஃப் இருக்காங்க டிஸ்டன்ஸ் ஆஃப் 16 மீட்டர் அண்ட் டியோட ஈஸ்டில் இ இருக்காங்க அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 15 மீட்டர். தென் சி இஸ் டு த நார்த் ஆஃப் டி அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 14 மீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் லைன் பாருங்க. G is 20 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் F னு கொடுத்துருக்காங்களா? G is 20 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் F. F ஓட ஈஸ்டில் G அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 20 மீட்டர். F ஓட ஈஸ்டில் G அட் டிஸ்டன்ஸ் 20 அந்த 15 தாண்டி 20 இங்கே வந்துருக்குமா? இங்கே G இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? B is 10 மீட்டர் டு த ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் C. சியோட ஈஸ்டில் பி அட் டிஸ்டன்ஸ் 10 மீட்டர். சியோட ஈஸ்டில் பி அட் டிஸ்டன்ஸ் 10னா இது வரைக்கும் 20, இங்கே 15, எக்ஸ்ட்ரா இங்கே 5 தான் இருக்கும். இங்கேருந்து இங்கே 10ன்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஜியை தாண்டி இங்கே பி போயிருக்கும். இங்கே 10 மீட்டர் இருக்கும். கரெக்டாமா? டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ கொஸ்டினுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் பாயிண்ட் யூ இஸ் 5 மீட்டர் டு த ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் சி. சியோட ஈஸ்டில் 5 மீட்டர் தான் அந்த மிட் பாயிண்டா? இங்கே யூன்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா, இஃப்னு வந்தாலே அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் இருந்தாங்கன்னா என்ன கொஸ்டின்? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் ஜி? யூக்கும் ஜிக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் என்ன? ஆக்சுவலாக இது 15, இது சேர்த்தா இது வரைக்கும் 20, இங்கேருந்து இது 20னா இது ரெண்டுமே ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் பண்ணுமா? இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நான் எந்த டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்? 14 + 16 ஆட் பண்ணால் 30 மீட்டர். அப்போ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் ஜி? 13 மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If point K is 6 meter to the south of point D. D யோட சவுத்தில் K at distance 6 மீட்டர். அப்போ D யோட சவுத்தில் K at distance 6 மீட்டர் தான் சொல்லியிருக்காங்க. இது 6னா அப்போ இது என்னவா இருக்கும்? டோட்டலாக 16, இது 6னா இது என்னவா இருக்கும்? 10ஆக இருக்கும். தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். D யோட சவுத்தில் K at distance 6 மீட்டர். Point Z is 10 மீட்டர் to the west of K. K ஓட வெஸ்ட்டில் Z at distance 10 மீட்டர். K ஓட வெஸ்ட்டில் Z at distance 10னா இங்கே வருமா? அப்போ இது வந்து 5ஆக இருக்குன்னு டோட்டலாக 15னா இது 10 மீட்டர்னா இது 5ஆக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பாயிண்ட் W is 10 மீட்டர் டு த ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் A. ஏவோட ஈஸ்ட்டில் Wன்னு இருக்கு, 10 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏவோட ஈஸ்ட்டில் W, சாரி ஏ இல்லையோ, பாயிண்ட் W is 10 மீட்டர் டு த ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் A. ஏங்கிறது எங்கேயும் மென்ஷன் ஆகலையோ. பாயிண்ட் L is 5 மீட்டர் டு த ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் K. ஒரு நிமிஷம் அந்த வேரியபிள் செக் பண்ணிக்கிறேன்.
ரைட் நம்ம ஃபர்ஸ்ட் லைன் என்ன டயக்ராம் ட்ரா பண்ணல, ஃபர்ஸ்ட் லைன் என்ன நம்ம மென்ஷன் பண்ணவே இல்லையே. ஃபர்ஸ்ட் லைன் என்ன, A is 20 meters south of Bன்னு கொடுத்துருக்காங்களா, நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணவே இல்லை பாருங்க. Bயோட சவுத்தில் A at distance 20 மீட்டர், Bயோட சவுத்தில் A at distance 20 மீட்டர்னா இங்கே 14, அப்போ 20னா இங்கே வந்திருக்குமா, Bயோட சவுத்தில் A at distance of 20 மீட்டர்னா இங்கே A இருப்பாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ இந்த லைன் பாருங்கள், பாயிண்ட் W is 10 meter to the east of point A. ஏவோட ஈஸ்டில் W at distance 10 மீட்டர், இப்போ ஏயோட ஈஸ்டில் A at distance 10 மீட்டர்னா இங்கே நமக்கு வரும். ஓகேவா, இங்கே வரைக்கும் வரும், W வருவாங்க, ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பாயிண்ட் L is 5 meter to the east of point K. கேவோட ஈஸ்டில் L at distance 5 மீட்டர்னா இந்த பாயிண்டில் இருப்பாங்க, ஏன்னா இதுதான் 5 மீட்டர் டிஸ்டன்ஸ், இங்கே L இருக்காங்க. ஓகே, ஏன் இந்த W வரலன்றது உங்களுக்கு பின்னாடி புரியும். கொஸ்டினை பாருங்கள், L is how long from F, L is how long from F. அப்போ எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தானே கேட்டிருக்காங்க, அப்போ நான் அந்த டபிள்யூவை வரைகிறதோ இல்லை இசட்டை பாயிண்ட் அவுட் பண்ணுறதோ வேஸ்ட்டு தானே. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு கொஸ்டின் யாருக்கு இடையில கேட்டிருக்காங்கங்கிறத பாருங்கள். கொஸ்டின் எல்லுக்கும் எஃப்க்கு இல்லைனா அப்போ நான் எல் எஃப் அண்ட் கேவை மட்டும் நான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தால் போதுமா. அப்போ அந்த மாதிரி இருக்க லைனை மட்டும், அப்போ கொஸ்டின் யார் 2 பேருக்கு இடையில இருக்காங்களோ அவங்களுக்கு டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. எல் இஸ் ஹவு லாங் ஃப்ரம் எஃப்னா இந்த டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு நான் இப்படி ஒரு டயக்ராம் எடுத்துக்கலாமா, இப்படி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா. என்ன நம்ம தியரம் யூஸ் பண்ணுவோம், பித்தாகரஸ் தியரம். இதை நான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன்னா இது 20 மீட்டர், இது பாருங்கள் இங்கே 16, இந்த 6 போயிடுச்சுன்னா இந்த டிஸ்டன்ஸ் தானே இதுவும், எவ்வளோ சொல்லியிருக்கேன் 10 மீட்டர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 20 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 ப்ளஸ் 100, தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 500. இதை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 into 100ன்னு பிரிக்கலாமா. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100லேருந்து 10 வெளியில் எடுக்கலாமா. அப்போ 10√5 மீட்டர் இஸ் தி ஆன்சர். ஆன்சர் புரிஞ்சிச்சாவா. ஸோ செகண்ட் கொஸ்டின் யாருக்கு இடையில கேட்டிருக்காங்களோ அங்கே மட்டும் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் என்னவாக இருக்கும், 10√5 மீட்டர். இஸ் இட் கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் டயக்ராம் ட்ரா பண்ணணுமா, புரிஞ்சிச்சா, டவுட் இல்லையா யாருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் கோடட் டைப் நியூ பேட்டர்ன். இன்னொரு மெயின்ஸில் கேட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கொஸ்டினை பார்ப்போம். ஓகே, கொஸ்டின் விசிபிளாக இருக்காமா. கொஸ்டின் பாருங்கள், A at B means B is 10 meter west of Aன்னு கொடுத்துருக்காங்களா. ஓகே, அண்டுன்றது A and Bனா என்ன கொடுத்துருப்பாங்க, B is 10 meter west of Aன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன அர்த்தம், A and Bனா B is 10 meter west of A, Aவோட வெஸ்ட்டில் B at distance 10 meter. இதுக்கு டயக்ராம் ட்ரா பண்ணக்கூடாது, ஒவ்வொரு சிம்பிளுக்கும் என்ன மீனிங்னு கொடுத்துருப்பாங்க. A hash Bனா B is 6 meter east of A, A star Bனா பாருங்களேன். ஓகே, A hash Bனா என்ன கொடுத்துருக்காங்க, B is 6 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் A star B means A is 3 மீட்டர். ஸோ சப்ஜெக்ட்லாம் பாருங்கள், இங்கே B வந்திருக்கு, இங்கே A கொடுத்துருக்காங்க. B is 3 மீட்டர் நார்த் ஆஃப் B. A at B, A at Bன்னு என்ன மீனிங், A is 5 மீட்டர் சவுத் ஆஃப் B அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஓகேவா, ரைட். கொஸ்டின், ஸோ ஒவ்வொரு சிம்பிளுக்கும் என்ன மீனிங்ன்றதை பார்த்துருக்கோம். இங்கே B கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு சிம்பிளுக்கும் என்ன மீனிங்கிறத பார்த்துருக்கோம். இங்கே B கொடுத்துருக்காங்க, இங்கே A கொடுத்துருக்காங்க, என்ன மீனிங்னு பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் G and M. அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸ்பிரஷனா, E ஸ்டார் M hash H ஸ்டார் N அண்ட் Gன்னு கொடுத்துருக்காங்களா. எனக்கு கொஸ்டின் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் G and M. ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் சொன்னேன், எந்த 2 வேரியபிளுக்கு இடையில கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு டயக்ராம் ட்ரா பண்ணுங்கள். ஸோ ஜிக்கும் எம்முக்கு இடையில கேட்டிருக்காங்க, அப்போ நான் இங்கே டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு M as H எடுத்துக்கிறேன். M as H என்ன அர்த்தம், A as Bனா B is 6 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் A, அப்போ M as Hனா அப்போ இங்கே யார் வருவா, H வருவாங்க. H is 6 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் எம்னு அர்த்தம். ஓகேவா, அதெல்லாம் வெஸ்ட் சவுத், வெஸ்ட் ஈஸ்ட் நார்த் சவுத்துமா. ஓகே, H is 6 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் எம். எம்மோட ஈஸ்டில் H இருக்காங்க அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 6 மீட்டர். எம்மோட ஈஸ்டில் H இருக்காங்க அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 6 மீட்டர் அப்படின்றது அர்த்தமா. டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க,
H star n. H star n. A star B means A is 3 meter north of B. H star என்னன்னா இங்கே யார் தான் வருவாங்க, H தான் வருவாங்க. இங்கே n. என்னோட நார்த்தில் H at distance of 3 meter. என்னோட நார்த்தில் தான் H இருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. Hோட நார்த்தில் என்ன இல்லை, என்னோட நார்த்தில் H at distance of 3 meter. ஸோ 6 மீட்டர்னா இங்கே M போட்டுக்கோங்க, ரைட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, N and G. A and B means B is 10 meter west of A. N and G. N and G னா இங்கே யார் வருவா, G. G is 10 meter west of N. என்னோட வெஸ்ட்டில் G இருக்காங்க at distance of 10 meter. என்னோட வெஸ்ட்டில் G at distance of 10 meter. டயக்ராம் புரிஞ்சிச்சாமா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, what is the shortest distance between G and A? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்களா, அப்போ நான் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஃப்ரேம் பண்ணலாமா? இது எனக்கு 6, இது ஃபுல்லாக 10னா அப்போ இந்த 6 போனோன்னா இது மட்டும் 4 இருக்கும். இங்கே 3னா இங்கேயும் 3. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னா x squared is equal to 4 squared plus 3 squared. அப்போ x is equal to square root of 16 plus 9, that is square root of 25 வேல்யூ என்னமா 5 மீட்டர். புரிஞ்சிச்சா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிரஷன். என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, P star S and Q at R hash T அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? Okay, in which direction Q with respect to T? What is the direction of Q with respect to T? அப்போ நான் Tல இருந்து Qவை பார்க்கணும்னா இங்கே Q இருக்காங்க, இங்கே T இருக்காங்கன்னா இவங்களுக்கு இடையில மட்டும் நான் டயக்ராம் ட்ரா பண்ணால் போதும். எந்த ரெண்டு வேரியபிள்கில் கொஸ்டின் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் டயக்ராம் ட்ரா பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு Q at R. A at B னா A is 5 meter south of B. அப்போ Q at R னா இங்கே என்ன வரும், Q, இங்கே R. ஆரோட சவுத்தில் Q at distance of 5 meter. ஆரோட சவுத்தில் Q at distance of 5 meter. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் R hash T. அடுத்து இந்த ரெண்டு எடுத்துக்கிறேன், இந்த ரெண்டு டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு R hash T. ஸோ R hash T அப்படின்னா இங்கே T வருவாங்க, இங்கே R வருவாங்க. ஆரோட ஈஸ்டில் T at distance of 6 meter. ஆரோட ஈஸ்டில் T at distance of 6 meter. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, Q is in which direction with respect to T? Tல இருந்து நான் Qவை பார்க்கணுமா? ஓகே, Tலேருந்து நான் Qவை பார்க்கணும் எந்த டைரக்ஷன், சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். Tலேருந்து நான் Qவை பார்க்கும்போது சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். கிளியராமா? இந்த மாடல் புரிஞ்சிச்சா? ஓகே, இது ரெண்டும் மெயின்ஸ் லெவலில் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இன்னொரு டைப் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஆங்கிள் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ரொட்டேட் பண்ணுறது. ஸோ இந்த ஆங்கிள் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் பேங்கிங்கை விட எஸ்எஸ்சி, ரயில்வே இந்த மாதிரியான எக்ஸாமினேஷன்ஸில் கேட்பாங்க, பிசி எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ ரொம்பவே ஈஸி தான். ஃபர்ஸ்ட் நமக்கு ஆங்கிள் தெரியணுமா? ரைட், நார்த்துன்னு சொல்லியிருக்காங்களா? நார்த் டயக்ராம் எடுத்துக்கிறேன். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். இது நமக்கு எவ்வளோ டிகிரி, 90 டிகிரி. இது எவ்வளோ டிகிரி, 180 டிகிரி. இங்கேருந்து இங்கே வரும்போது 90 + 180 + இங்கே வரும்போது என்ன வரும், 270 டிகிரி. டோட்டலாக எவ்வளோ இருக்கும், 360 டிகிரி இருக்குமா? ஸோ அதை 90 90 பிரிப்போம். ஓகே, இது 90, இது 90. அப்போ இது மட்டும் வேணும்னா இது எவ்வளோவா இருக்கும், 45 டிகிரி. ஓகேவாம்மா? அண்ட் நமக்கு ரைட் எது, லெஃப்ட் எது, இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த இடத்துலேயே ஒரு விஷயம் சொல்லியிருக்கணும், எ பர்சன் வாக்கிங் டுவர்ட்ஸ் நார்த். ஓகேவா? எ பர்சன் வாக்கிங் டுவர்ட்ஸ் நார்த் டேர்னிங் டு த ரைட். டேர்னிங் டு த ரைட்னா இப்படி திரும்பியிருப்பாங்களா? அப்போ இந்த இடத்துல டேர்ன்ஸ் ரைட்னா எவ்வளோ ஆங்கிள் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம், 90. நான் அப்படி போகிறவங்க இப்படி எடுக்கிறாங்கன்னா அப்போ 90 டிகிரி திரும்பியிருக்காங்களா? அப்போ கிளாக் வைஸ் டேர்ன் அப்படின்னாலே உங்களுக்கு 90 டிகிரின்னு அர்த்தம். ஓகேவா? இங்கே தெரியுதாம்மா? ஓகே, டேர்ன்னாலே 90 டிகிரி. அப்போ ரைட் டேர்ன்னா 90 டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன் சொல்லலாமா? லெஃப்ட் டேர்ன் அப்படின்னா 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ டேர்ன்னாலே யூ மஸ்ட் டேக் 90 டிகிரி. ரோட்லேயே போடும்போது ரைட் ஹேண்ட் சைட் டேர்ன் பண்ணால் அந்த இடத்துல இன்வர்ட எவ்வளோ ஆங்கிள் எடுக்கணும்னு அர்த்தம், 90 டிகிரி எடுக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் ஒன்று விசிபிள் ஆகும் பாருங்கள். மை பாஸ் ஃபேஸிங் நார்த். என் பாஸ் நார்த்தை ஃபேஸ் பண்ணி போகிறாங்க. டேர்ன்ஸ் 45 டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன். சி, இந்த மாதிரிக்கெலாம் டயக்ராம் ட்ரா பண்ணிகிட்டு இருக்காதிங்க.
இந்த டயக்ராமை மனசில் வச்சுக்கோங்க, ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகேவா? இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. மை பாஸ் ஃபேஸிங் நார்த்னா இங்கேருந்து நான் நார்த்தை ஃபேஸ் பண்ணி இருக்கேன். ஓகேவா? டர்ன்ஸ் 45 டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன். 45 டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இதுதானே 45 டிகிரி. அப்போ எந்த டைரக்ஷன் இப்போ நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்? நார்த் ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? நார்த் ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். தென் டர்ன்ஸ் 135 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனா. அப்போ இங்கேருந்து இங்கே 45 டிகிரி, இங்கே இருந்து 135 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. சாரி, ஸோ இங்கே இருந்து 135 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்களா. ஃபேஸிங் நார்த் டர்ன்ஸ் 45 டிகிரி, இங்கேருந்து 135 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் 135னா இது 45, இங்கேருந்து 45 + 45 90 டிகிரி, அகெயின் ஒரு 45 தானே 135 டிகிரி. அப்போ நார்த்லேருந்து நார்த் ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அகெயின் அப்படியே 135 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்? வெஸ்ட் டைரக்ஷன். இன் விச் டைரக்ஷன் ஹீ இஸ் ஃபேஸிங்? வெஸ்ட் இஸ் தி ஆன்சர். ஓகேவா? ஒரு சின்ன ஷார்ட்கட் இதுக்கு நான் சொல்கிறேன். 45 டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷனாக எழுதிக்கோங்க. 45 டிகிரி கிளாக் வைஸ். அடுத்து 135 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லியிருக்காங்களா. 135 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா சப்ட்ராக்ட் பண்ணுங்க, சேமாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்க. கிளாக் வைஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ 135ல் 45 போயிடுச்சுன்னா 90 டிகிரி. இந்த மைனஸ் இதில் டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? 90 டிகிரியா? இப்போ நான் 90 டிகிரி எடுத்துருக்கணும். எது எனக்கு மேக்ஸிமம்? எது மேக்ஸிமம் வேல்யூ? ஆன்டி கிளாக் வைஸா? அப்போ 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். இதுதான் ஆன்சர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே கிளாக் வைஸ் வந்து ஆட் பண்ணி கிளாக் வைஸ் எடுத்துக்கணும். இங்கே கிளாக் வைஸ், இங்கே ஆன்டி கிளாக் வைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா டிஃப்ரென்ஸை எடுத்து மேக்ஸிமம் வேல்யூ எதுவோ அதை டினோட் பண்ணும். இன்கேஸ் எனக்கு இப்படி இருக்கு மேம், 90 டிகிரி கிளாக் வைஸு 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ எனக்கு டிஃப்ரென்ஸ் 0. அப்போ என்ன மேம் எடுத்துக்கணும்? 0. அப்போ அங்கேயே தான் நிற்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அங்கேயே தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த கொஸ்டினை பாருங்கள், 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இனிஷியலாக மை பாஸ் ஃபேஸிங் நார்த்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்தால் அதான் ஆன்சர். ஸோ நார்த்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்தால் ஆன்சர் என்ன? வெஸ்ட்ன்றது வரும். கிளியராமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், a boy walks westward turns right. ஸோ வெஸ்ட்வர்ட் போகிறாங்க, டர்ன்ஸ் ரைட்னா ரைட் ஹேண்ட் சைட் டர்ன் பண்ணுறாங்க, அதான் 90 டிகிரி கிளாக் வைஸ். கரெக்டாக? தென் டர்ன் லெஃப்ட். ஸோ இந்த டயக்ராமே பாருங்கள், வெஸ்ட்வர்ட் போகிறாங்க, டர்ன்ஸ் ரைட், தென் லெஃப்ட், அகெயின் ரைட், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா. ஸோ டயக்ராம் பாருங்கள், வெஸ்ட்வர்ட் போகிறாங்க, தென் டர்ன்ஸ் ரைட், அகெயின் லெஃப்ட், அகெயின் ரைட், அகெயின் ஒரு ரைட் போகிறாங்க. இப்போ இங்கேருந்து 45 டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் வாக்கிங் சம் டிஸ்டன்ஸ், அதாவது ஒவ்வொரு தடவையும் சம் டிஸ்டன்ஸ் வாக் பண்ணதுக்கப்புறம். இப்போ இப்படி இருக்காங்களா, இதை நான் மிட் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்கன்னு சொன்னேன்னா, அப்போ இங்கே இருந்து ஈஸ்ட்டை பார்த்தது லாஸ்ட்டாக இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 45 டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ இங்கேருந்து எனக்கு 45 டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா இதுதானே 45 டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இப்போ ஃபைனலாக எந்த டைரக்ஷனை பார்த்துட்டு இருப்பாங்க? சவுத் ஈஸ்ட்டை பார்த்துட்டு இருப்பாங்க. புரிஞ்சிச்சாமா? ஏ பாய் வாக்ஸ் வெஸ்ட்வர்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அகெயின் இன்னொரு தடவை டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். ஏ பாய் வாக்ஸ் வெஸ்ட்வர்ட், தென் டர்ன்ஸ் ரைட், தென் லெஃப்ட், அகெயின் ரைட், then turns right, finally he takes 45 degree left. அப்போ நான் இப்படி போயிட்டு இருக்கும்போது 45 ஈஸ்ட்டில் பார்த்து போடும்போது 45 டிகிரி சாரிம்மா. ஸோ he turns left and 45 டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈஸ்ட்டை பார்த்து போயிட்டு இருக்கும்போது 45 டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஆன்சர் என்ன வரும்? சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்றது ஆன்சராக வரும். ரைட்? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஷார்ட்கட் சொன்னேன்ல அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆலன் இஸ் ஃபேஸிங் சவுத். ஆலன் சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. He turns 135 டிகிரி இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். 135 டிகிரி கிளாக் வைஸ். அடுத்து 180 டிகிரி இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். 180 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஆப்போசிட்டாக இருந்தால் டிஃப்ரென்ஸ் பார்ப்போமா? ஸோ டிஃப்ரென்ஸ் நமக்கு என்ன வரும்? 45 டிகிரின்னு வருமா? இது மேக்ஸிமம் ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ 45 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? நார்த். அப்போ நார்த்லேருந்து 45 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஆன்சர் என்ன? வெஸ்ட். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வெஸ்ட். டயக்ராம் போட்டு பார்த்தாலும் அதான் வரும். ஆலன் ஃபேஸிங் நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனாக வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. தென்
சாரி ஆலன் இஸ் ஃபேஸிங் சவுத்துன்னு கொடுத்துருக்காங்களா? ஓகே கொஸ்டின் நல்லா பாருங்கள். ஆலன் இஸ் ஃபேஸிங் சவுத்துமா, 135 டிகிரி clockwise direction, 180 டிகிரி ஆன்டி clockwise direction. அப்போ டிஃப்ரென்ஸ் 45 டிகிரி. சவுத்துலேருந்து 45 டிகிரி ஆன்டி clockwise direction. சவுத்துலேருந்து 45 டிகிரி ஆன்டி clockwise direction. ஆன்சர் என்ன வரும்? 45 டிகிரி ஆன்டி clockwise direction-ஆ சவுத் ஈஸ்ட் தான் வரும். ஸோ டயக்ராமில் பார்க்கும்போது ஆலன் ஃபேஸிங் சவுத், 135 டிகிரி clockwise direction. இதுதான் clockwise direction-ஆ? அப்போ இங்கேருந்து 135 டிகிரி clockwise direction-ஆ நார்த் வெஸ்ட், அங்கேருந்து 180 டிகிரி ஆன்டி clockwise direction அப்படின்னா சவுத் ஈஸ்ட். எப்போதுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, 180 டிகிரினா அது கிளாக்வைஸாக இருந்தாலும் சரி ஆன்டி கிளாக்வைஸாக இருந்தாலும் சரி அவங்க ஆப்போசிட் டைரக்ஷன் இருப்பாங்க. இப்போ நார்த்தை ஃபேஸ் பண்ணுறவங்க 180 டிகிரி கிளாக்வைஸ்னு சொன்னாலும் சரி ஆன்டி கிளாக்வைஸ்னு சொன்னாலும் எங்கே தான் இருப்பாங்க? ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்க சவுத்தை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நார்த் வெஸ்ட்லேருந்து 180 டிகிரி ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆன்சர் வரும்? சவுத் ஈஸ்ட்ன்றது ஆன்சராக வரும். கிளியராமா? புரிஞ்சிச்சா? ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த மாடலில் இன்னும் ஒரு கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகே ஒன் மோர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆலன் வாஸ் கோயிங் டுவர்ட்ஸ் நார்த் வெஸ்ட். நார்த் வெஸ்ட்டை பார்த்து போகிறாங்களா? அது நார்த் வெஸ்ட். ஆலன் வாஸ் கோயிங் டுவர்ட்ஸ் நார்த் வெஸ்ட், தென் ஹீ டர்ன் ரைட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஆலன் வாஸ் கோயிங் டுவர்ட்ஸ் நார்த் வெஸ்ட், டர்ன் ரைட். டர்ன்னால எவ்வளோ டிகிரி எடுத்துருக்கணும்? 90 டிகிரியா? ரைட் டர்ன்னா 90 டிகிரி கிளாக்வைஸ் டைரக்ஷனா? அப்போ நார்த் வெஸ்ட்லேருந்து போகிறவங்க 90 டிகிரி கிளாக்வைஸ் எடுக்கிறாங்கன்னா 45 + 45 இப்போ எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி போவாங்க? நார்த் ஈஸ்ட்டு ஃபேஸ் பண்ணி போவாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு 45 டிகிரி. இது 45, அகெயின் ஒரு 45. அப்போ இதுதான் என்ன வரும்? 90 டிகிரி. அப்போ நார்த் வெஸ்ட்டை பார்த்து போகிறவங்க எந்த டைரக்ஷனில் திரும்பியிருப்பாங்க? நார்த் ஈஸ்ட்டில் திரும்பியிருப்பாங்க. ஆலன் வாஸ் கோயிங் டுவர்ட்ஸ் நார்த் வெஸ்ட் and then he turned right hand side turn பண்ணா north east, then turned 45 degree anti clockwise direction. இப்படி போறவங்க 45 டிகிரி ஆன்டி கிளாக்வைஸ் தான். 45 டிகிரி ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். இப்போ எந்த டைரக்ஷனை இப்போ பார்த்து ஃபைனலாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம்? நார்த்தை பார்த்து ஃபைனலாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் இந்த இடத்துல இருந்து, ஆலன் வாஸ் கோயிங் டுவர்ட்ஸ் நார்த் வெஸ்ட். ஆலன் வாஸ் கோயிங் டுவர்ட்ஸ் நார்த் வெஸ்ட், தென் ஹி டர்ன் ரைட். ப்ரீவியஸாக எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நார்த் ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. தென் 90 டிகிரி ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ டர்ன் ரைட்டுன்னா 90 டிகிரி கிளாக்வைஸ், அப்புறம் 90 டிகிரி ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். அப்போ ஸ்டார்டிங் டைரக்ஷனில் தான் இருப்பாங்கன்னு சொன்னால், ஸோ இங்கேருந்து 90 டிகிரி கிளாக்வைஸ், அகெயின் 90 டிகிரி ஆன்டி கிளாக்வைஸ்னா இப்போ சேம் இந்த டைரக்ஷன் தான் ஆன்சராக வரும், நார்த் வெஸ்ட். ஸோ அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? நார்த் வெஸ்ட். புரிஞ்சுச்சாமா? கிளியரா? ஓகே இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இன்னொரு டைப். ஓகேவா? இன்னொரு மாடல் என்னென்னா, சோஃபா நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க, எண்டிங் டைரக்ஷன் கேட்டாங்க. கரெக்டாக? இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளமில் ஸ்டார்டிங் டைரக்ஷன் கொடுக்க மாட்டாங்க, எண்டிங் டைரக்ஷன் கொடுத்து ஸ்டார்டிங் டைரக்ஷன் கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் நார்த்தை நோக்கி போயிட்டே இருக்கேன். ரைட், நார்த்தை ஃபேஸ் பண்ணி போயிட்டே இருக்கேன். ரைட் ஹேண்ட் சைட் டர்ன் பண்ணுறேன். ரைட் ஹேண்ட் சைட் டர்ன் பண்ணுறேன். இந்த இடத்துல நார்த் ஓகே, எ பர்சன் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் நார்த்னா நான் இப்படி போடுவேன். இப்போ எனக்கு எந்த டைரக்ஷன்னு கொடுக்கல. நான் ஒரு டைரக்ஷன்லேருந்து போயிட்டு ஏதோ ஒரு டைரக்ஷன்லேருந்து கிளம்பி போயிட்டே இருக்கேன். என் ரைட் எடுத்தோடனே சவுத் வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு டைரக்ஷன்லேருந்து நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன், ரைட் எடுத்தோடனே சவுத் வருது. நான் எங்கே இருந்து என் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பேங்கிறது கொஸ்டின். நான் ஏதோ ஒரு டைரக்ஷன்லேருந்து கிளம்பி போயிட்டே இருக்கேன், ரைட் எடுத்தோடனே சவுத் வருதுன்னா அப்போ இப்படி தானே டயக்ராம்? ஏதோ ஒரு டைரக்ஷன்லேருந்து கிளம்பி போயிட்டே இருக்கேன், ரைட் எடுத்தோடனே சவுத் வருது. அப்போ இது சவுத்துனா இது நார்த்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. அப்போ நான் எங்கே இருந்து என்ஜினியர் எதை நோக்கி நான் கேட்கலாமா? டுவர்ட்ஸ் விச் டைரக்ஷன் கேட்கல, ஃப்ரம் விச் டைரக்ஷன் கேட்டிருக்கேன். ஃப்ரம் விச் டைரக்ஷன் டே ஸ்டார்ட் மை ஜேர்னி? வெஸ்ட்டுங்கிறது ஆன்சரா? ஓகேவா? இதை நான் இப்படி தான் போடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெஸ்ட் ஒரு டைரக்ஷன்லேருந்து போகும்போது ரைட் எடுத்தோடனே சவுத்துனா எனக்கு சவுத்து தான் தெரியுமா, அப்போ ரைட்டை லெஃப்டாக மாற்றுவாங்க. ஏன்னா இப்படி போகும்போது ரைட்டாக, இங்கேருந்து இப்படி போகும்போது லெஃப்டாக மாற்றுவாங்க. ஓகேவா? ரைட்டை லெஃப்டாக மாற்றுவாங்க, லெஃப்ட்டை ரைட்டாக மாற்றுவாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வரும். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டைரக்ஷனை ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ டைரக்ஷனை ரொட்டேட் பண்ணி எப்படி மேம் அப்படின்னா, ஏதோ ஒரு டைரக்ஷன்லேருந்து கிளம்பி நான் போகிறேன், என் ரைட் எடுத்தோடனே சவுத்துன்னு சொன்னாங்களா, இனிஷியல் டைரக்ஷன் தெரியாது, நான் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு டைரக்ஷன்லேருந்து நான் கிளம்பி போகிறேன், இது சவுத்துன்னு அர்த்தம் இல்லை, ஏதோ ஒரு டைரக்ஷன்லேருந்து கிளம்பி போகிறேன், என் ரைட் எடுத்தோடனே சவுத்துன்னு சொல்கிறாங்க, இது சவுத்துன்னு எடுத்துக்கிறேன். ஒரு டைரக்ஷன் வந்து கிளம்பி போய் ரைட் எடுத்தோடனே சவுத்,
இது சவுத்னா இந்த டைரக்ஷன் அப்படியே ரொட்டேட் பண்ணுறோம். சவுத்தோட ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம நார்த். அப்போ இது என்னன்னு வந்துடும், நார்த்ன்றது வந்துடும். ஓகேவா? சவுத்தோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈஸ்டா. ஸோ சவுத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈஸ்ட், சவுத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈஸ்ட். இது ஈஸ்ட்னா இது ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கும், வெஸ்ட்டாக இருக்கும். அப்போ ஃப்ரம் விச் டைரக்ஷன் டிட் ஐ ஸ்டார்ட் மை ஜர்னி? வெஸ்ட் இஸ் தி ஆன்சர். ஸோ இனிஷியல் டைரக்ஷன் கொடுக்கலாம்னா டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க, டயக்ராம் ட்ரா பண்ணி ஃபைனல் டைரக்ஷனை வச்சு ரிமைனிங் டைரக்ஷன் ஃபில் பண்ணி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு விசிபிள் பண்ணுவாங்க பாருங்கள். கொஸ்டின் உங்களுக்கு போட்டாங்களா? ஓகே. ஆஃப்டர் வாக்கிங் 6 கிலோமீட்டர், ஆஃப்டர் வாக்கிங் 6 கிலோமீட்டர். ஸோ 6 கிலோமீட்டர் வாக் பண்ணதுக்கப்புறம் ஐ டேர்ன்ட் ரைட்னு கொடுத்துருக்காங்க. எந்த டைரக்ஷன் தெரியுமா? தெரியாது. அப்போ நான் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், இனிஷியலாக எப்படி எடுத்துக்கிறேன்? ஆஃப்டர் வாக்கிங் 6 கிலோமீட்டர் ஐ டேர்ன் ரைட் அண்ட் கவர்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் 2 கிலோமீட்டர். இங்கேருந்து என் ரைட் ஹேண்ட் சைடு, என் ரைட் லெஃப்ட் மாறாது. ஓகேவா? நான் இப்படி போகும்போது இதான் என் ரைட், இதான் என் லெஃப்ட். என் ரைட் ஹேண்ட் சைடு டேர்ன் பண்ணி ஒரு 6 கிலோமீட்டர், சாரி என் ரைட் ஹேண்ட் சைடு டேர்ன் பண்ணி ஒரு 2 கிலோமீட்டர் போகிறேன். After walking a 6 kilometer, I turned to my right and walking a distance of 2 kilometer. Then turned left, covered a distance of 10 kilometer. So, இங்கே இருந்து left hand side, right hand side upward வரும், downward வந்து உங்களுக்கு left hand side turn பண்ணி ஒரு 10 kilometer சொல்லிட்டாங்க. I was moving towards south. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனா? சவுத்தை நோக்கி போயிட்டு இருக்கேனா? அப்போ இதுதான் என்னது? சவுத்தா. இது சவுத்னா இது என்ன வரும்? நார்த். அப்போ இங்கே ஈஸ்ட், இது என்னவா இருக்கும்? வெஸ்ட். From which direction did I start my journey? எங்கே இருந்து என் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்? நார்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நார்த் இஸ் தி ஆன்சர். சில பேத்துக்கு ஒரு டவுட் வரும், ஏன் மேம் நீங்கள் நார்த்தை இங்கேருந்து 6 கிலோமீட்டர் எடுத்தீங்க? நீங்கள் எப்படி போட்டாலும் இதே இந்த கொஸ்டினுக்கு எப்படி பாருங்கள். ஆஃப்டர் வாக்கிங் a distance of 6 kilometer, I turned to my right and walking a distance of 2 kilometer and turned to my left and walking a distance of 10 kilometer. Finally, I was moving towards south. அப்போ இது சவுத்னா இது எந்த டைரக்ஷன்? நார்த். ஃப்ரம் விச் டைரக்ஷன் did I start my journey? நார்த் இஸ் தி ஆன்சர். அண்ட் சில பேருக்கு இன்னொரு டவுட் வரும், என்னன்றதை சொல்கிறேன். இங்கே நார்த் போட்டுருவாங்க. ஸோ சவுத்தோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈஸ்ட்டு, இங்கே வெஸ்ட்டுன்றது வந்துடும். மேம் இதுன்னா இப்போ இது நார்த் ஈஸ்ட் தானே? கிடையாது. நான் ப்ரீவியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதுவும் நார்த் தான், இதுவும் நார்த்து தான். ஓகேவா? ஸோ இப்படி போட்டாலும் டுவர்ட்ஸ் சவுத் தான், இதுவும் டுவர்ட்ஸ் சவுத் தான். ஃப்ரம் விச் டைரக்ஷன்? நார்த்ன்றது தான் ஆன்சர். ஃப்ரம் விச் டைரக்ஷன் did I start my journey? நார்த். ஓகேம்மா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போட்டாங்களா? ஓகே. சோனி ஸ்டார்ட் ஃப்ரம் ஹர் ஆஃபீஸ். ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறாங்க, எந்த டைரக்ஷன் தெரியாது. ஆஃப்டர் வாக்கிங் a distance of 50 மீட்டர், எந்த டைரக்ஷன் தெரியுமா? தெரியாது. அப்போ நான் ஏதோ ஒரு டைரக்ஷன் போடுறேன். 50 மீட்டர் போகிறாங்க. 50 மீட்டர். She turned 90 degree in clockwise direction. 90 degree clockwise direction சிம்பிளாக ரைட் டேர்ன் சொல்லலாமா? ஸோ 90 degree clockwise direction எடுத்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறாங்க? 100 மீட்டர் போகிறாங்க. 90 degree clockwise எடுத்து 100 மீட்டர். ஸோ ஃபஸ்ட் டைம் இங்கே தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? 90 degree clockwise எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் டைம் இங்கே 90 degree எடுத்திருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? She then turned 90 degree clockwise direction. திருப்பி என்ன பண்ணுறாங்க? அகைன் ஒரு 90 degree clockwise எடுக்கிறாங்களா? அப்போ திருப்பி ஒரு ரைட் டர்னா? அப்போ இப்படியா? அப்போ செகண்ட் டைம் 90 degree clockwise இங்கே எடுத்திருக்காங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க? சேம் 50 மீட்டர் சொல்லியிருக்காங்க. 50 மீட்டர். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? தென் டர்ன் டு ஹர் லெஃப்ட் அண்ட் வாக் 50 மீட்டர். லெஃப்ட் ஹேண்ட் சைட்னா டவுன்வர்டா? எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 50 மீட்டர். தென் டர்ன் டு ஹர் ரைட். ஓகே. Turn to her left and walked 50 meter. She then turned to her right and walked 20 meter. Right hand side turn பண்ணி ஒரு 20 meter. Finally, turn to the right and reached the hostel. Finally என்ன சொல்லியிருக்காங்க? ஓகே, ரைட் சொல்லியிருக்காங்க. Again left hand side turn பண்ணி 50 meter. Again finally turn to the left and walking a distance of 20 meter. Left hand side turn பண்ணி ஒரு 20 மீட்டர். லெஃப்ட் ஹேண்ட் சைட் 20 மீட்டர்மா? ஓகேவா? ஃபைனலி டர்ன் டு த லெஃப்ட் அண்ட் வாக்கிங் a distance of 20 மீட்டர். ஃபைனலி டர்ன் டு த ரைட் அண்ட் ரீச் த ஹாஸ்டல். ரைட் ஹேண்ட் சைட் டர்ன் பண்ணி ஹாஸ்டலை ரீச் பண்ணிட்டாங்க. இங்கே தான் ஹாஸ்டல். விச் இஸ் இன் சவுத் டைரக்ஷன். விச் இஸ்னா ஹாஸ்டல் என்ன பண்ணுமா? ஹாஸ்டல் எங்கே இருக்கான்? சவுத். அப்போ இது சவுத்னா இது எந்த டைரக்ஷன்? நார்த். அப்போ இது எந்த டைரக்ஷன்? ஈஸ்ட். இது எந்த டைரக்ஷன்? வெஸ்ட். என்ன கொஸ்டின்? கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. இன் விச் டைரக்ஷன் வாஸ் ஷீ ஃபேஸிங் பிஃபோர் ஷீ டர்ன்ஸ் ஃபர்ஸ்ட் 90 டிகிரி கிளாக்வைஸ் டைரக்ஷன்.
ஃபஸ்ட்டு 90 டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க? இங்கே தானே ஃபஸ்ட்டு 90 டிகிரி எடுக்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க? ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் என்ன? ஈஸ்ட். புரிஞ்சிச்சாமா? ஸோ ஸ்டார்டிங் டைரக்ஷன் கொடுக்காம எண்டிங் டைரக்ஷன் கொடுத்தா இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த கான்செப்டை வச்சே கிளாக் ப்ராப்ளம்ஸும் கேட்பாங்க. ஸோ கிளாக் ப்ராப்ளம்ஸ் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி லெவல் ப்ராப்ளம்ஸ் தான். ஓகேவா? இனிஷியலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும். கிளாக் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ கிளாக் ப்ராப்ளம்ஸ் இதே கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு விசிபிள் ஆகும் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். In a clock at 6 p.m. the minute hand points towards east. In a clock 6 p.m. So timing mention பண்ணிக்கோங்க. இது 12, 6, 3, 9. என்ன சொல்லியிருக்காங்க? 6 p.m. னா இதான் 6 p.m. ஓகே. The minute hand points towards east. minute hand இது பெருசு தானே minute hand points towards east. அவங்க கொடுத்துருக்கிறத அப்படியே நோட் பண்ணியிருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. A clock at 6 p.m. the minute hand points towards east. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? Question. In which direction does the hour hand points at 3 p.m. hour and 3 p.m. எந்த டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஈஸ்ட்னு கொடுத்துருக்க இந்த டேட்டாவை வச்சு ரிமைனிங் டைரக்ஷன்ஸ் ஃபில் பண்ணலாம். ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன? வெஸ்ட். ஈஸ்டோட ஆப்போசிட் டைரக்ஷன் வெஸ்ட். ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ரைட் ஹேண்ட் சைடு சவுத்தா? ஈஸ்டோட ரைட் ஹேண்ட் சைடு சவுத். இது சவுத்துனா இது நார்த். இப்போ கொஸ்டின் பாருங்க. In which direction does hour and points at 3 p.m. hour and 3 p.m.க்கு இந்த டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம், சவுத் டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். புரிஞ்சிச்சா? ஸோ இது ரிலேட்டடாக இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இன்னொரு கொஸ்டின் இது ரிலேட்டடாக சேம் டைம் பச்சு கிளாக் ப்ராப்ளம் 12, 6, 3, 9. ஓகே. கொஸ்டின் பாருங்க. இன் அ கிளாக் 3 p.m. the minute hand points towards south east. 3 p.m. சொல்லியிருக்காங்களா? then 3 p.m. இது hour hand, இது minute hand. minute hand points towards southeast. இதை சவுத் ஈஸ்ட்னு சொல்லிட்டாங்க. கார்டினல் டைரக்ஷனை மீன் பண்ணியிருக்காங்க. சவுத் ஈஸ்டோட ஆப்போசிட் டைரக்ஷன் என்னம்மா? நார்த் வெஸ்டா? சவுத் ஈஸ்டோட ஆப்போசிட் டைரக்ஷனா? இது சவுத் ஈஸ்ட்னா அப்போ இது என்னவா இருக்கும்? நார்த் வெஸ்டாக இருக்கும். சவுத்தோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈஸ்ட் 90 டிகிரி எடுத்து சொல்கிறோம். அப்போ சவுத் ஈஸ்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது? நார்த் ஈஸ்ட். சவுத் ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு நார்த் ஈஸ்ட். சவுத் ஈஸ்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்டோட ஆப்போசிட் டைரக்ஷன் சவுத் வெஸ்ட். டைரக்ஷனை ரொட்டேட் பண்ணியாச்சு. கொஸ்டின். In which direction does hour and points 9 p.m. 9 p.m.க்கு அவர் அண்டு இந்த டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, நார்த் ஈஸ்ட்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நார்த் ஈஸ்ட். டயக்ராம் பாருங்க. கிளியராமா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ரைட். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். சன் ஷேடோ ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? சன் ஷேடோ லாஸ்ட் கான்செப்ட், நம்ம டைரக்ஷனோட லாஸ்ட் கான்செப்ட் வந்தாச்சு. சன் ஷேடோ ப்ராப்ளம்ஸ். ஓகே. ஸோ மார்னிங் வாக்கிங்லாம் போவீங்க கரெக்டாக? வாக்கிங் போகும்போது ஒன்று நோட் பண்ணியிருக்கீங்களா? என்னது அது? ஷேடோ. ஸோ ஷேடோ எப்போதுமே மார்னிங் வாக் பண்ணும்போது ஷேடோ. எப்போ ஷேடோ வரும்? சன்லைட் இருந்தால் ஷேடோ வருமா? ஷேடோ கான்செப்ட் என்ன? ஒரு எனி லைட் ரேஸ் ஒரு ஆப்ஜெக்டில் டிரான்ஸ்மிட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் ஷேடோன்னு சொல்லுவோமா? படிச்சிருப்போமா நம்மள? ஒரு திங்கில் பட்டு பிரதிபலிக்கிறது, இது ஷேடோன்னு சொல்லுவோம். ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் ஷேடோ. அப்போ என்ன அர்த்தம்? லைட் ரேஸ்க்கும் ஷேடோக்கும் ஆப்போசிட்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ சன் எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைட் தான் என்ன வரும்? ஷேடோ வருமா? ஓகே. சன்னுக்கு ஆப்போசிட்டில் ஷேடோ, அவ்வளோதான் கான்செப்ட். சன்னுக்கும் ஷேடோவுக்கும் சன்னுக்கு ஆப்போசிட்டில் தான் என்ன இருக்கும்? ஷேடோ. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ மார்னிங்னு சொல்லிட்டாங்களா? நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட், செட்ஸ் இன் தி வெஸ்ட். அப்போ மார்னிங் நான் எடுத்துக்கிறேன்னா ஓகே, மார்னிங்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட். அப்போ இங்கே தான் என்ன இருக்கும்? சன் இருக்குமா? அப்போ இங்கே தான் என்ன இருக்கும்? ஷேடோ. இது மார்னிங். இதுவே நைட்டுன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஈவினிங் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஈவினிங்னு எடுத்துக்கிட்டோன்னா நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். சன் செட்ஸ் இன் தி
வெஸ்ட். அப்போ இங்கே சன் இருக்கும், இங்கே என்ன இருக்கும், ஷேடோ இருக்கும். இவ்வளோதாம்மா. இந்த ரெண்டுத்தையும் போட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் ரொம்பவே ஈஸி. ஸோ கொஸ்டின் விசிபிள் ஆகும் பாருங்கள். ஒன் மார்னிங், ஸோ இதை எடுத்துக்கலாம், இதை செகண்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒன் மார்னிங் ஏ அண்ட் பி வர் ஸ்டாண்டிங் இன் அ பீச் வித் ஃபேஸிங் ஈச் அதர். ஓகே, ஒரு பீச் சென்னையில் இருக்காங்க, சென்னையில் மீன் பண்ணியிருக்காங்க. சென்னையில் பீச் இருக்குது, ஏவும் பியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஸ் ஷேடோ ஃபில் எக்ஸாக்ட்லி டுவர்ட்ஸ் ஹிஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஏவோட ஷேடோ அவனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்னிங்கில் இங்கே தான் சன்னு, இங்கே தான் ஷேடோவா. ஏவோட ஷேடோ அவனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குன்னா அப்போ இதுதான் ஏவோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட்டுன்னு போட்டுட்டேன், ஷேடோ லெஃப்ட்டுன்ட்டாங்களா, இது லெஃப்ட்டு. அப்போ ஏவை பொறுத்த வரைக்கும் இது லெஃப்ட்னா இது என்னவா இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடாக இருக்குமா. அப்போ ஏ எந்த டேரக்ஷன், இது ஓகே. ஒரு பீச்சில் ஏ அண்ட் பி வர் ஸ்டாண்டிங் இன் அ பீச் வித் ஃபேஸிங் ஈச் அதர். ஏஸ் ஷேடோ ஃபெல் எக்ஸாக்ட்லி டுவர்ட்ஸ் ஹிஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட். திருப்பி சொல்கிறேம்மா, ஏவோட ஷேடோ அவங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்னா அப்போ ஏக்கு இது தான் லெஃப்ட்டு, அப்போ ஏக்கு இது ரைட்டு, இது லெஃப்ட் இது ரைட்னா ஏ வந்து எனக்கு நார்த் டைரக்ஷனை பார்த்துட்ருப்பாங்க. அப்போ தான் இது லெஃப்ட் இது ரைட்டாக இருக்கும். ஏவும் பியும் ஆப்போசிட் டு ஈச் அதரா. ஏ நார்த்தை பார்த்துட்ருக்காங்கன்னா அப்போ பி எந்த டைரக்ஷனை பார்த்துட்ருப்பாங்க, சவுத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ கொஸ்டின் அதுதான், இன் விச் டைரக்ஷன் பி ஃபேஸிங் சவுத் டைரக்ஷன். ஸோ இதுவே இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். இன்னொரு கொஸ்டின் பார்க்கும்போது இன்னும் கிளியர் ஆகிடும். ஈவினிங் டைம் கொடுத்துருப்பாங்க, இது மார்னிங். ஈவினிங்னா என்ன சொன்னேன், நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட். ஓகே, ஒன் ஈவினிங்னா சன் செட்ஸ் இன் தி வெஸ்ட். அப்போ இங்கே தான் எனக்கு சன் இருக்கும், அப்போ இங்கே தான் என்ன வரும், ஷேடோ இருக்கும் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஒன் ஈவினிங் ஏ அண்ட் பி வர் ஸ்டாண்டிங் இன் அ பீச் வித் ஃபேஸிங் ஈச் அதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. ஏஸ் ஷேடோ ஃபெல் எக்ஸாக்ட்லி டுவர்ட்ஸ் ஹிஸ் ரைட் ஹேண்ட் சைட். ஏவோட ஷேடோ அவனோட ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. அப்போ ஈவினிங் நாளை ஷேடோ இங்கே தான் இருக்கும். இதுதான் ஏக்கு ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு ஏக்கு ரைட்டுனா இது லெஃப்டாக இருக்கும். அப்போ இது லெஃப்ட் இது ரைட்னா அகைன் ஏ எனக்கு நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பி எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, சவுத் டைரக்ஷன். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னதான், சவுத் தான் ஆன்சர். புரிஞ்சிச்சா? ஸோ டயக்ராம் புரிஞ்சிச்சா, இது புரிஞ்சிச்சா? ஓகே, இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக எப்போதுமே இதெல்லாம் கிளாஸில் கேட்பேன். ஓகே, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்ருக்கோம், ஓகேவா? நான் இருக்கேன், நீங்கள் ஆப்போசிட் டு ஈச் அது. நான் ஏன்னு வச்சுக்கோங்க, எனக்கு முன்னாடி நிற்கிறவங்க பி. என்னோட ஷேடோ எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு விழுதுன்னா பியோட ஷேடோ எனக்கு எங்கே இருக்கும், என் ஷேடோ எனக்கு ரைட் ஹேண்ட் சைடுன்னு நான் சொல்லிட்டேன், ஓகேவா? மார்னிங்கோ ஈவினிங்கோ ஏதோ ஒரு டைம் நான் நிற்கிறேன், என்னோட ஷேடோ என் ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட ஷேடோ எனக்கு எந்த சைடு தான் இருக்கும், சேம் எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னோட ஷேடோ ரைட் ஹேண்ட் சைடுனா எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களோட ஷேடோ எனக்கு ரைட்டில் தான் விடும். அவங்களுக்கு தான் என்னன்னு வரும், லெஃப்ட்டுன்றது வரும். அதை ட்விஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி கேட்பாங்க. என்னென்னா, இப்போ மார்னிங் டைம் எடுத்துப்போம். மார்னிங் டைமில் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட். மார்னிங்னா இங்கே சன் இருக்கும், சன் ரைசஸ் இன் தி ஈஸ்டா. அப்போ இங்கே சன் இருக்குமா, இங்கே ஷேடோ இருக்குமா? ஓகே, ஏவும் பியும் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஏஸ் ஷேடோ, ஏவோட ஷேடோ பியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. கொஸ்டின் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஏவோட ஷேடோ பிக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. மார்னிங்கில் ஏவோட ஷேடோ பிக்கு லெஃப்ட்னா பியோட ஷேடோவும் பிக்கு எங்கே தான் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இருக்கும். புரிஞ்சிச்சா? என் ஷேடோ எனக்கு ரைட் ஹேண்ட் சைடுனா என் ஆப்போசிட்டில் இருக்கிற ஷேடோவும் எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு தான் விழும். அதே கான்செப்ட் தான். ஏவோட ஷேடோ பியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா பியோட ஷேடோவும் பிக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இருக்கும். அப்போ பியை பொறுத்த வரைக்கும் இது லெஃப்ட்டு, இது லெஃப்ட்னா இது ரைட்டாக இருக்கும். அப்போ பி எனக்கு எந்த டைரக்ஷன், நார்த் டைரக்ஷன். இப்போ ஏ எனக்கு ஆப்போசிட் டு ஈச் அதர்னா ஏ. யாரோட டைரக்ஷன் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக சொல்லலாம். ஏவோட டைரக்ஷன் கேட்டால் சவுத்து, பியோட டைரக்ஷன் கேட்டால் நார்த்து. அகைன் சொல்கிறேன், ஏவோட ஷேடோ பிக்கு லெஃப்ட், சாரி ஏவோட ஷேடோ பிக்கு லெஃப்ட்னு சொன்னால் பியோட ஷேடோவும் பிக்கு என்ன மாதிரி தான் இருக்கும், லெஃப்டாக தான் இருக்கும். புரிஞ்சிச்சாமா? ஸோ சன்ஸ் ஷேடோ ப்ராப்ளம்ஸ் புரிஞ்சிச்சா? ரைட். ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், ஒரு பேசிக் கான்செப்ட் என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குன்னு பார்த்தோம். பேசிக் லெவல் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அப்புறம் மெயின்ஸில் கேட்ட ஒரு 2 மாடல் கொஸ்டின் பார்த்தோம். அப்புறம் ஆங்கிள் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். இல்லை வந்துட்டு
ஆக்சுவலாக மெயின்ஸ் கேட்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி தான் நிறைய கேட்குறாங்க. ப்ரிலிம்ஸ்லேயும் அதை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ரிமைனிங் பார்த்தது எல்லாமே மேபி உங்களுக்கு எஸ்எஸ்சி, ரயில்வே இந்த மாதிரியான எக்ஸாமினேஷன்ஸில் கேட்க பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் நிறைய கேட்பாங்க. அண்ட் நார்மலாக பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் ஒரு 3 to 5 மார்க்ஸுக்கு கேட்டிருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ஆகட்டும் மெயின்ஸ் ஆகட்டும் 3 to 5 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? சன் ஷேடோ ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஸோ டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ரேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக பிகினர்ஸ்க்காக உங்களுக்கு புக்ஸ் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா இந்த எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு புக்ஸில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம்னா அதுதான் பேசிக் கிளாஸஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் மெயின்ஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணலையா மேம்? எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் வரப்போகுதுன்னா சூன் அதுக்கும் நாங்கள் ஒரு வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? மெயின்ஸ் லெவலில் கேட்கக்கூடிய டிஏ ஆகட்டும், இல்லை ஒரு பசில் ஆகட்டும், இல்லை சீட்டிங் வித் பிளட் ரிலேஷன் இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸில் கேட்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இது நாங்கள் 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அது வீடியோஸ்லாம் பாருங்கள். டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.